காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பானைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த அகோரன் பானையில் தான் ஏற்றிய நெருப்பு குறைந்து வருவதை உணர்ந்தார். உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கோ, ஆயுதம் எப்படி மாறி இருக்கும் என்று தனக்குள் யோசித்த அகோரன் பானைக்குள் பார்க்க ஆர்வமானார். எப்படியோ நான் என்னோட முதல் ஆன்மீக ஆயுதத்தை உருவாக்க தொடங்கிட்டேன். அந்த பையனோட சக்தியால என் ஆயுதம் நிச்சயமா ஆன்மீக ஆயுதமா மாறிடும். இப்பதான் சந்தோஷமா இருக்கு என்றவன் பானையின் நெருப்பை சரிபார்த்தான். பொதுவாக ஒவ்வொரு கொல்லனுக்கும் நன்கு தெரிந்த ஒரு விஷயம், ஒரு ஆயுதத்தை சுத்திகரிக்கும் செயல்முறை அது நிறைவடையும் தருவாயில்தான் ஆயுதம் அதன் இறுதி வடிவத்திற்குள்ளேயே நுழையத் தொடங்கும். மேலும் இந்த நேரத்தில்தான் ஆயுதம் அதிக அளவு நெருப்பையும் பயன்படுத்தும். அத்துடன் உறிஞ்சப்படும் நெருப்பின் அளவும் ஆயுதத்தின் தரத்தை பொறுத்து மாறுபடும். ஒரு ஆயுதத்தின் தரம் உயர்ந்ததாக இருந்தால் அது உறிஞ்சும் நெருப்பின் அளவும் அதிகமாக இருக்கும். தன்னுடைய நரகத்தின் வாளை உருவாக்கிய போது இறுதி கட்டத்தில் அந்த வாள் 2 மணி நேரம் நெருப்பை உறிஞ்சியது அகோரனுக்கு நன்றாக நினைவில் இருந்தது. அதனாலேயே இம்முறையும் தேவையான நேரத்தை கொடுக்க விரும்பினார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கடந்து விட்டது. ஒரு உயர்தர ஆயுதத்திற்கு இறுதி கட்டத்தில் அதிக நெருப்பு தேவை. அது மட்டுமல்லாமல் ஆயுதம் தயாராக அதிக நேரம் எடுக்கும் என்றும் கொல்லர்களுக்கு தெரியும். அதனாலேயே பானையில் உள்ள புதிய ஆயுதம் ஒரு ஆன்மீக ஆயுதமாக மாறிட அதிக வாய்ப்புண்டு என்று அகோரன் நினைத்தார். அதை பற்றி யோசித்து மிகவும் உற்சாகம் அடைந்தார். அவனது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஆமா, நிச்சயம் அதுதான் நடந்திருக்கும். ஒரு ஆன்மீக ஆயுதம் மட்டும்தான் இறுதி கட்டத்துல இவ்வளவு நெருப்பு உறிஞ்சோம். அப்ப என்னோட ஆயுதமும் ஆன்மீக ஆயுதமா மாறிடும் என்ற எண்ணத்துடன் எந்த தயக்கமும் இல்லாமல் அகோரன் உடனடியாக பானைக்குள் இன்னும் அதிக நெருப்பை ஊற்றத் தொடங்கினார். ஆனால் அகோரன் பானையில் எவ்வளவு அதிக நெருப்பை ஊற்றினாலும் பானை முடிவில்லாத கருந்துளையைப் போல இருந்தது. அது பசியுள்ள அரக்கனைப் போல அகோரனின் நெருப்பை விழுங்கிக் கொண்டே இருந்தது. சுமார் 6 மணி நேரம் கடந்த பிறகு அகோரனின் உடல் மூச்சிறைத்தது. அவன் வியர்வையில் குளித்திருந்தான். ஆனாலும் இது போதுமா இல்லையா, ஒருவேளை இன்னும் நெருப்பு தேவைப்படுமான்னு தெரியலையே என்று சற்று கவலைப்பட்டான். இறுதி கட்டத்தில் ஆயுதத்திற்கு தேவையான நெருப்பை சரியாக செலுத்தவில்லை என்றால் பானைக்குள் இருக்கும் ஆயுதம் சேதமடையக்கூடும் என்பதாலேயே அகோரன் அதிகம் பயந்தான். அவனது பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருந்தது. ஆனாலும் அகோரனுக்கு வேறு வழி இல்லாததால் பற்களை கடித்துக் கொண்டு நிதானத்துடன் நெருப்பை ஊற்றிக்கொண்டே இருந்தான். மேலும் 20 மணி நேரம் கழிந்தது. அக்னிக்கலன் மாத்திரையின் சக்தியால் தன் உடலில் இருந்த கடைசி நெருப்பு துளிகளை கூட பிழிந்து பானையில் ஊற்றிய அகோரன் அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் தரையில் விழுந்தான். அவனுக்கு பலமாக மூச்சு வாங்கியது. சிறிது நேரத்திற்கு பிறகு தனது மிச்சமிருந்த பலத்தை சேகரித்து மெதுவாக எழுந்தான். பின் பல சிவப்பு மாத்திரைகளை எடுத்து தனது வாயில் போட்டு கண்மூடி அமர்ந்தான். சிறிது நேரத்தில் அவனது பழைய வலிமை மீண்டு வந்தது. மெல்ல கண் திறந்து பானையை பார்த்தான். ஆனால் இப்போதும் கூட தான் வெற்றி பெற்றோமா இல்லையா என்பதை மட்டும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பானையின் முன் நின்ற அகோரனின் முகத்தில் குழப்பமான வெளிப்பாடு இருந்தது. சிறிது நேரம் யோசித்த பிறகு அகோரன் பானையின் மேற்கதவை திறந்தான். அவனால் எதையும் உணர முடியவில்லை. இதனால் ஒரு விசித்திரமான உணர்வை அனுபவித்தான். பின் குழப்பத்துடன் கதவை முழுமையாக திறக்க திடீரென ஒரு தங்க முஷ்டி அவனது முகத்தை நோக்கி வேகமாக வரத் தொடங்கியது. அகோரன் ஏற்கனவே ஒரு அர்த்த மகாவீரனாக மாறிவிட்டதா தன்னை நெருங்கும் தாக்குதலுக்கு அவன் விரைவாக எதிர்வினையாற்றினான். வீராவின் அடியை தவிர்க்க வேகமாக பின்னோக்கி நகர்ந்தான். ஆனால் முன்பை விட அதிக சக்தி வாய்ந்தவனாக மாறியிருந்த வீராவு மிக வேகமாக இருந்தான். இதனால் அவனது கைமுட்டு அகோரனின் உடலில் மோதியது. அகோரன் தாக்குதலிலிருந்து முழுமையாக தப்பவில்லை என்றாலும்
பின்னால் நகர்ந்து வீராவின் குத்தின் சக்தியை குறைத்து விட்டார். அப்படியிருந்தும் குத்து விழுந்தவுடன் அகோரனின் முகம் சட்டென சிவந்து போனது. அவனது நெற்றியில் உள்ள நரம்புகள் துடிக்க ஆரம்பித்தன. மேலும் அவனது வாயிலிருந்து ரத்தம் வெளியேறத் தொடங்கியது. வாயிலிருந்து ரத்தத்தை துடைத்துக் கொண்டு ஆச்சரியத்துடன் வீராவை பார்த்தவன், நீ இன்னும் உயிரோட இருக்கியா? உனக்கு என்ன சாக வர ஏதாவது இருக்கா என்ன என்று கேட்டான். சாகா வரமா? இது நல்லா இருக்கே. ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா நான் இன்னும் முன்னாடி உயிரோட தானே இருக்கேன் என்ற வீராவின் குளிர்ச்சியான இடிமுழக்க குரல் அகோரனின் முதுகுத்தண்டில் சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அகோரன் திகைப்புடன் வீராவை பார்த்தார். வீரா மிகவும் அமைதியாக தெரிந்தார். ஆனால் அவனுக்குள் எழுந்த பயத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் அவனது மார்பு வேகமாக மேலும் கீழும் நகர்ந்தது. வீரா 3வது மணிப்பூரா சக்கரத்தை எழுப்பியிருந்தார். அவனால் இப்போது சுமார் 1200 கஜம் எடையை தாங்க முடிந்தது. மேலும் தெய்வீக நாகத்தின் பாம்பு செதிலின் சக்தியை எழுப்பிய பிறகு அவனது வலிமை 3 மடங்காக அதிகரித்திருந்தது. அது மட்டுமின்றி வீரா திடீரென அகோரனை தாக்க திட்டமிட்டிருந்ததால் அவன் தனது முழு பலத்தையும் இந்த குத்தில் செலுத்தியிருந்தான். ஆனால் அகோரன் இவ்வளவு விரைவாக எதிர்வினை ஆற்றி தன் குத்திலிருந்து தப்புவான் என்று அவனுமே எதிர்பார்க்கவில்லை. ஆச்சரியத்துடன் அகோரனை பார்த்தான். எதிரிலிருந்த அகோரனோ வீராவை அதைவிட ஆச்சரியத்தில் பார்த்தார். இங்கு என்ன நடக்குது? இவ இதுவரைக்கும் மணிப்பூரா சக்கரத்தை மட்டும்தான் எழுப்பியிருக்கான். அவனை விட என்னுடைய பலமும் அதிகம். அப்ப அவனை கொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதே. ஆனா அவன் ஆயுத சுத்திகரிப்பு பானையிலிருந்து உயிரோட வெளியே வந்தது மட்டும் இல்லாம அவனோட பலமும் அதிகரிச்சிருக்கு. பானைக்குள்ள இருந்தப்பவே அவன் சக்திகள் அதிகரிச்சிருச்சா என்ன? ஒன்னும் புரியலையே என்று அகோரன் குழப்பமடைந்தான். மேலும் ஒருவேளை இப்ப நான் மட்டும் வேகமா விலகாம இருந்திருந்தனா இவன் அந்த குத்தினால என்ன நிச்சயமா கொன்னிருப்பான். அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருந்திருக்கும். இல்ல இவன் கிட்ட பெரிய மர்மம் இருக்கு. நான் ரொம்ப சுதாரிப்பா இருக்கணும் என்று தனக்குள் நினைத்த அகோரன், ஏய் என் நரகவாள் எங்க என்று கேட்டான். அகோரனின் குரலில் கோபத்தின் சாயல் இருந்தது. அவனுக்கு கவலைப்பட பல விஷயங்கள் இருந்தாலும் இப்போது அவனது அதிகபட்ச கவலையே அவனது பிரியமான நரக வாளை பற்றிதான். ஆனால் வீரா தோள்களை குலுக்கி கைகளை விரித்தான். அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றிட கேலியான குரலில், உனக்கு உண்மையிலே தெரியாதா? நான் அத சாப்பிட்டுட்டேன் என்றான். எது? நீ சாப்பிட்டுட்டியா? என்ன என்கிட்ட போய் சொல்றியா? எங்க என் வாழ் என்று அகோரன் கண்களை விரித்து எரிச்சலுடன் கத்தினான். அவன் முகத்தில் அவநம்பிக்கையின் நிழல் தோன்றியது. நரகத்தின் வாழ் ஒரு உயர்தர மரண ஆயுதம். அதை எப்படி சாப்பிட முடியும்? அதுவும் ஒரு மனுஷனால. ஒரு மனிதனின் வயிறால் ஒரு சாதாரண வாளை கூட ஜீரணிக்க முடியாது. அப்படி இருக்க ஒரு மரண ஆயுதத்தை வீரா முழுங்கியதாக சொன்னார். அகோரனால் எப்படி நம்ப முடியும்? அகோரனின் கண்கள் வீரா மீது பதிந்தன. அவன் முற்றிலும் நிர்வாணமாக இருந்தான். நரக வாளை மறைக்கக்கூட அவனுக்கு இடமில்லை. ஆயுத சுத்திகரிப்பு பானையும் முற்றிலும் காலியாக இருந்தது. வாள் எங்கும் காணப்படாததால் வீராதான் அதை ஏதோ செய்திருக்க வேண்டும் என்று அகோரன் உறுதியாக நம்பினான். எல்லா உண்மைகளும் ஒரு திசையை நோக்கி சென்றாலும் அகோரனால் இன்னும் வீராவை நம்ப முடியவில்லை. அதனால் கோபத்துடன், என் நரகவாள் எங்க? சீக்கிரம் சொல்லு, இல்லன்னா நான் உன்னை கொன்னுடுவேன் என்று கத்தினான். ஏய் நம்பு, நான் விளையாடல. நான் சத்தியமா அதை சாப்பிட்டுட்டேன் என்று வீரா சிரித்துக் கொண்டே சொன்னான். வீரா சொன்னது ஒரு வகையில் உண்மைதான். நரகவாள் புனித வெள்ளை நெருப்பால் உருகியது. பின்னர் 9 நிற பாம்பின் செதில்களால் அது அவனது ஆன்மா பரிமாணத்திற்கு உறிஞ்சப்பட்டு அவனுக்குள் ஐக்கியமானது. இதை வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால் வீரா சொன்னது போல நரக வாளை அவன்தான் சாப்பிட்டுள்ளான். ஓ அப்படியா? அது சரி.
இப்ப நீயே உன் வாயால சொல்லிட்டல என் நரகவாளை சாப்பிட்டேன்னு. அப்ப நானே உன் உடலை கிழிச்சு அதுவும் வயிற்றுக்குள்ள இருக்கா இல்லையான்னு பாக்குறேன் என்று கோபமான துணியில் சொன்ன அகோரன் மிக வேகமாக வீராவை நோக்கி நகர ஆரம்பித்தான். அவன் கைகள் வீராவின் மார்பை நோக்கி நகர ஆரம்பித்தன. வீராவின் வயிற்றை வெறும் கைகளால் கிழிக்க முயன்றான். வீரா அகோரனை கூர்மையாக பார்த்தான். நிச்சயம் அவன் தன்னை கொல்லும் வரை வீரா காத்திருக்கப் போவதில்லை. அதிலும் இவ்வளவு நேரம் ஆயுத சுத்திகரிப்பு பானைக்குள் இருந்தது. தனது உடல் வலிமை அடுத்த நிலையை எட்டியதை வீரா உணர்ந்தான். ஒரு நடுத்தர அளவிலான மரண ஆயுதம் கூட அவனுக்கு இப்போது எந்த தீங்கும் செய்ய முடியாத அளவு அவனது உடல் மிகவும் வலுவாகிவிட்டது. இதை உணர்ந்து கொண்ட வீரா தனது உடலில் உள்ள அனைத்து சக்தியையும் சேகரித்து தனது கையை இறுக்கி கால்களை லேசாக நகர்த்தினான். அவனது எலும்புகள் முறுக்கேறும் சத்தம் இடி முழக்கம் போல குகை முழுவதும் எதிரொலித்தது. அத்துடன் காளையின் 1000 குத்து என்று கத்தியவன் அகோரனுடன் சண்டையிட தயாரானார். வீரா இப்போது முன்பு போல் பலவீனமாக இல்லை. அவன் தனது உடலையும் தனது திறன்களையும் முழுமையாக நம்பினான். அகோரனின் நெருப்பு அவனது உடலை வலிமையாக்கி இருந்தது. சக்தியை பொறுத்தவரை வீரா மணிப்பூரா சக்கரத்தின் தொடக்கத்தில் மட்டுமே இருந்தான். ஆனால் பாம்பு செதில்களின் விழித்தெழுந்த சக்தி உதவியுடன் அவன் ஒரு அர்த்த மகாவீரனை கூட எதிர்கொள்ளும் திறன் கொண்டவனாக இருந்தான். இதில் அகோரன் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் தன் சக்தியெல்லாம் சேர்த்து வீராவை எரித்திருந்தான். கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க சுத்திகரிப்பு பணி நடந்துள்ளது. 20 மணி நேர ஆயுத சுத்திகரிப்பு செயல்முறைக்கு பிறகு வீராவின் வலிமை எவ்வளவு அதிகரித்ததோ அதற்கு நேர்மாறாக அகோரனின் வலிமை குறைந்திருந்தது. அப்படி இருக்க தன்னை கொல்ல துடிக்கும் அகோரனை கொல்ல இதைவிட சிறந்த வாய்ப்பு தனக்கு கிடைக்காது என வீரா எண்ணினான். அவனின் தாக்குதல் அகோரனை மோதவிருந்த நேரத்தில் அகோரன் விரைவாக ஒரு பக்கமாக நகர்ந்தான். அவனது உடல் காற்றில் ஒரு விசித்திரமான கோணத்தில் வளைந்தது. அடுத்த கணம் அவன் தனது கையை வாள் போல் வேகமாக அசைத்து நெருப்பு தாக்குதல் என்றான். அர்த்த மகாவீரனான அகோரன் உண்மையில் மிகவும் வலிமையானவன், சக்தி வாய்ந்தவன். அவன் தனது தாக்குதலில் நெருப்பின் எரியும் சக்தியையும் சேர்த்தான். அவனது கை வீராவின் தோலை கூர்மையான வாள் போல வெட்ட முயன்றது. அதே நேரம் அகோரனின் வேகத்தால் வீராவின் தாக்குதல் அகோரனின் நிழலை கூட தீண்டவில்லை. இது புரிந்த வீரா ஏமாற்றம் அடைந்தான். தனது தாக்குதல் தோல்வி அடைந்ததை பார்த்த கவலையில் இருந்த வீராவின் மேல் அந்த கூர்மையான வாள் மோதியது. ஆனால் வாள் ஒரு சிறிய காயத்தை மட்டும் ஏற்படுத்தி வீராவின் மேல் மோதி நின்றது. இக்காட்சியை கண்ட இருவருமே அதிர்ச்சி அடைந்தனர். என் உடல் இவ்வளவு வலிமையானதா என்று வீரா தனக்குள்ளேயே ஆச்சரியப்பட்டு போனான். அதே நேரம் வீராவின் உடல் சாதாரண போர் வீரனின் உடலை விட மிகவும் உறுதியானது என்பதைக் கண்டு அகோரனும் வியந்தான். அவனின் கூற்றுப்படி காட்டு நிலத்தில் வாழும் சிறப்பு மனிதர்களின் உடல்கள் கூட வீராவைப் போல கடினமானதாக இருக்காது. அவனது நெருப்பு வாள் அவனது ஆன்மீக நெருப்பின் சக்தியை கொண்டிருந்தது. அதன் உதவியுடன் அவன் இரும்பு போன்ற வலிமையான பொருட்களை கூட வெட்ட முடியும். ஆனால் அவனது வாள் வீராவின் சதையை வெட்டி எலும்புகளை மோதி நின்றது. எலும்புகளை மோதியதில் 2 உலோகங்கள் மோதிக்கொள்வது போன்ற சத்தம் கேட்டது. அகோரன் எதிர்பார்க்காதது. இதனாலேயே இது எப்படி சாத்தியம்? அப்ப இவனோட உடல் ஒரு மரண ஆயுதத்தை போல வலிமையானதா என்று அகோரன் தனக்குள் யோசித்தான். பின் அலட்சியமாக சிரித்தவன், பரவாயில்ல, மணிப்பூரா சக்கரத்தை எழுப்பினதுனால உன் உடல் ரொம்பவே வரைப்பாதான் இருக்கு. ஆனா இப்ப அதனால என்ன மாறிட போகுது? நீ எப்படியோ சாகதான போற. என் நரக வாளோட இழப்பை ஈடு செய்ய என் மத்த ஆயுதங்களை உன்னோட உடல்ல இருந்து நான் செம்மைப்படுத்திக்கிறேன் என்ற அகோரன் வில்லத்தனமாக புன்னகைத்தபடி விரைவாக வீராவை நோக்கி பாய்ந்தான். ஏய்,
நெருப்பு வாழ் வீராவை மீண்டும் தாக்கி அவன் உடலில் மற்றொரு காயத்தை உருவாக்கியது. இதனால் வீராவின் காயத்திலிருந்து ரத்தம் வழிந்தது. வீரா தன்னை தற்காத்துக் கொள்ள கடுமையாக முயன்றார். ஆனால் அகோரனின் அதிவேக வேகத்திற்கு முன்னால் அவனது தற்காப்பு வீணானது. அகோரன் அவனை தாக்கும் ஒவ்வொரு முறையும் வீராவின் உடலில் ஒரு பயங்கரமான காயம் உருவானது. நிலைமை மீண்டும் தன் கைமீறி போவதை கண்ட வீராவின் நம்பிக்கை உடைந்து போனது. அவன் உடல் ரீதியாக வலிமையாக இருந்தாலும் அவன் அகோரனைப் போல வேகமாக இல்லை. அகோரனின் அதிவேகத்தினாலும் நரித்தந்திரத்தினாலும் வீரா திகைத்தான். தான் சரியான நேரத்தில் ஒரு தீர்வை பற்றி யோசிக்கவில்லை என்றார். அகோரன் நிச்சயமாக தன்னை கொன்று விடுவான் என்பதை உணர்ந்தான். அப்படின்னா இப்ப எனக்கு வேற வழியே இல்ல. இந்த சூழ்நிலையில நான் என்னோட உயிரை பணைய வைக்கிறது தவிர வேற வழியே இல்ல என்று தனக்குள் எண்ணிய வீரா திடீரென கண்களை மூடிக்கொண்டு தனது கைகளை தாழ்த்தினான். இதைக் கண்ட அகோரனுக்கு அவன் போரை கைவிட்டு சரணடைந்தது போல தோன்றிட அந்த குகையே அதிரும் அளவிற்கு சிரித்தான். நிலைமை மீண்டும் தன் கைமீறி போவதைக் கண்ட வீராவின் நம்பிக்கை உடைந்தது. அவன் உடல் ரீதியாக மிகவும் வலிமையாக இருந்தான். அவன் அகோரனைப் போல வேகமாக இல்லை. அகோரனின் அதிவேகத்தினாலும் நரித்தந்திரத்தினாலும் வீராவின் காயம் அதிகமானது. தான் சரியான நேரத்தில் ஒரு தீர்வை பற்றி யோசிக்கவில்லை என்றால் அகோரன் நிச்சயமாக தன்னை கொன்று விடுவான் என்பதை வீரா உணர்ந்தான். அப்படின்னா இப்ப இந்த சூழ்நிலையில நான் என்னோட உயிரை பணைய வைக்கிறது தவிர எனக்கு வேற வழியே இல்லை என்று தனக்குள் எண்ணிய வீரா சட்டென கண்களை மூடி தனது கைகளை தாழ்த்தினான். இதைக் கண்ட அகோரனுக்கு அவன் போரை கைவிட்டு சரணடைந்தது போல் தோன்றிட அந்த குகையே அதிரும் அளவு சிரித்தான். சுந்தர தேசத்தோட முன்னாள் இளவரசர் இவ்வளோ கோழையா? இவ்வளவு சுலபமா நீ போட்டியை விட்டு கொடுப்பன்னு நான் நினைக்கவே இல்லையே வீரசிம்மா என்று கிண்டலாக சிரித்தார். வீரா மீது அகோரனுக்கு எந்த இரக்கமும் வரவில்லை. வீரா தன்னை எதிர்ப்பதை கைவிட்டதை கண்டதும் அவன் எந்த தயக்கமும் இல்லாமல் இன்னும் அதிக வேகத்தில் வீராவை தாக்கினான். சில நிமிடங்களில் வீராவின் உடலில் மேலும் 2 காயங்கள் உருவாகின. வீரசிம்மா, உன்னால இன்னும் எத்தனை காயங்களை தாங்க முடியும்னு நானும் பார்க்கிறேன் என்று அகோரன் தாக்குவதை தொடர்ந்தான். குகை முழுவதும் அவனது சிரிப்பு எதிரொலித்தது. அவன் வீராவை தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தான். அப்படி ஒருமுறை வீராவை தாக்க வந்த அகோரன் வீராவின் அருகே வந்தவுடன் உடனடியாக தனது திசையை மாற்றி வீராவின் முதுகை நோக்கி சென்றான். வீராவின் முதுகில் கடுமையாக தாக்கி அவனுக்கு ஆழமான காயத்தை ஏற்படுத்தினான். என்று வீரா வலியால் கத்த அகோரன் வீராவின் நிலையை ரசித்துக் கொண்டிருந்தார். கூர்மையான சிரிப்புடன் அகோரன் மீண்டும் வீராவின் மீது பாய்ந்தான். இந்த முறை அவன் வீராவின் தலைக்கு குறிவைத்தான். ஒரே தாக்குதலால் வீராவின் தலையை 2 துண்டுகளாக உடைக்க விரும்பினான். அதை உணர்ந்த வீராவும் சரியான நேரம் வந்துருச்சு என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். அகோரன் தனக்கு மிக அருகில் வந்தபோது வீரா திடீரென கண்களை திறந்தான். இந்த வாய்ப்புக்காகவே அவன் ஆவலுடன் காத்திருந்தான். அகோரன் வீராவின் தலையை தாக்குவதற்கு முன்பே தாக்குதலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள எண்ணிய வீரா தன் கைகளை தலைக்கு மேல் உயர்த்தினான். இதில் அவனது உள்ளங்கை மேல் நோக்கி இருந்தது. அகோரனின் கை வீராவின் கைகளை தொட்டவுடன் வீரா உடனடியாக அகோரனின் கைகளை பிடித்து முறுக்கினான். அத்துடன் அகோரனின் மெல்லிய கைகளை உறுதியாக பிடித்து விரைவாக பின்னோக்கி சுழற்றினான். அதனால் அகோரன் இப்போது வீராவின் முதுகில் தொங்கிக் கொண்டிருந்தான். பின்னர் வீரா தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி அகோரனை மிகுந்த சக்தியுடன் தரையில் தூக்கி அடித்தார். குகை கடினமான கல்லால் ஆனது என்றாலும்
கல்லால் வீராவின் இந்த பயங்கரமான சக்தியை தாங்க முடியவில்லை. ஒரு பலத்த வெடிப்பு சத்தத்துடன் தரை வெடித்தது. வெடிப்பு நடந்த இடத்தில் ஒரு பெரிய ஆழமான பள்ளம் உருவாகிட அதன் நடுவில் சிக்கிக் கொண்ட அகோரன் வலியால் துடித்துக் கொண்டிருந்தார். வலியால் அலறிக்கொண்டே குழியிலிருந்து வெளியேற அகோரன் போராடத் தொடங்கினான். ஆனால் வீரா அவனுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்க விரும்பவில்லை. இவன் ஒரு பைத்தியக்காரன், ரொம்பவே வலிமையானவன், வேகமானவன். ஒருவேளை நான் அவனை குழியிலிருந்து வெளியே வர அனுமதிச்சா எனக்கு திரும்ப அவனை அழிக்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காமலே போயிடும். இந்த வாய்ப்பை விடவே கூடாது என்று நினைத்த வீரா அகோரன் மீது பாய்ந்தான். அத்துடன் ஒரு வெறிபிடித்த மிருகத்தைப் போல அகோரனை விடாமல் தாக்கிய வீரா அவன் மீது சரமாரியாக குத்துக்களையும் உதைகளையும் செலுத்தி வீரா வீசிய ஒவ்வொரு குத்தின் சக்தியும் குறைந்தது 1000 வலுக்கல்லுக்கு சமமாக இருந்தது. சிறிது நேரம் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி தாக்கிய பிறகு வீரா மூச்சிரைத்தபடி நின்றான். அவன் நெற்றியிலிருந்து வியர்வை துளி துளியாக கீழே விழுந்தது. அதை வழித்து வீசிய வீரா குழியின் இடிபாடுகளுக்குள் இன்னும் சிக்கிக் கிடந்த அகோரனை பார்த்தான். அவன் அசைவில்லாமல் கிடந்தான். வீரா கண்களை சுருக்கி பார்த்தான். அப்போதுதான் அகோரன் சுவாசிக்கவில்லை என்பதை உணர்ந்தான். ஒரு அர்த்த மகாவீரனின் வலிமைக்கு ஒப்பான ஒருவனை வீரா அடித்திருந்தான். வீராவின் தற்போதைய சக்தி அளவையும் பயிற்சி அளவையும் கருத்தில் கொண்டு பார்த்தார். இது சந்தேகத்திற்கிடமின்றி ஒரு பெரிய சாதனை. மேலும் அகோரன் ஏற்கனவே பானையில் நெருப்பை பரப்புவதற்காக தனது அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி விட்டார். அதன் பிறகு அவன் வீராவுடன் சண்டையிட்டான். இருப்பினும் அவன் வீராவின் மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தான். அவன் வீராவை அடிக்கும் ஒவ்வொரு முறையும் தனது முழு பலத்தையும் பயன்படுத்திதான் தாக்கிக் கொண்டிருந்தான். ஒருவேளை வீரா கொஞ்சம் மெதுவாக எதிர்வினை ஆற்றியிருந்தால் கூட அகோரன் அவன் தலையை உடைத்திருப்பார். அது நடந்திருந்தால் இந்த நொடி இறந்திருக்க கூடியது அகோரன் அல்ல, வீரா. இந்த கதையே மாறி இருக்கும். சொல்லப்போனால் வீரா தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டார். அகோரன் இறந்து கிடப்பதைக் கண்ட வீரா தனக்குத்தானே வாழ்த்து சொல்லிக் கொண்டான். பின் அவன் குகையின் கூரையில் தொங்கிக் கொண்டிருந்த 8 உயிருள்ள மனிதர்களையும் பார்த்தான். அவர்களை கீழே இறக்க எண்ணியவன் அவர்கள் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகளை கழற்றி இறக்கினான். அவர்கள் உடல் வீராவை அடைந்த போது அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டிருந்தனர். அவர்களின் சதையும் இரத்தமும் அவர்களின் உடலிலிருந்து பிழிந்தெடுக்கப்பட்டது போல் இருந்தது. பெருமூச்சுடன் அவர்களை தரையில் கிடத்திய வீரா பின்னால் திரும்பி அங்கிருந்த இரும்பு கூண்டுகளை பார்த்தார். அதை ஆராய அருகில் சென்றபோது அதிலிருந்த மக்களும் அகோரனின் நெருப்பில் எரிந்து இறந்திருப்பதை கண்டார். அவர்களின் உடல்கள் கரிக்கட்டையாக மிகவும் பயங்கரமாக தெரிந்தது. ஒரு நொடிக்கு மேல் அவர்களை பார்க்க முடியாத வீரா கண்களை மூடிக்கொண்டு உடனடியாக திரும்பிக் கொண்டார். பாவம், ஆதரவில்லாத இந்த அப்பாவி மக்களுடைய ஆன்மா இனியாவது சாந்தி அடையட்டும் என்ற வீரா அவர்களுக்காக வேண்டிக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். பின் அந்த பெரிய குகையில் சுற்றித் திரியத் தொடங்கினான். குகையின் ஒவ்வொரு இடத்தையும் ஆராய்ந்தான். முழுதாக 2 முறை குகைக்குள் சுற்றி பார்த்தான். ஆனால் உடைந்த செம்பு மற்றும் இரும்பை தவிர வேறு எந்த மதிப்புமிக்க பொருளையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது வீராவின் மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது. அவன் புருவங்களை உயர்த்தி யோசிக்க ஆரம்பித்தான். ஒரு சாதாரண கொல்லன் கூட ரொம்பவே பணக்காரனா இருப்பான். அப்படி பார்த்தா இந்த அகோரன் ரொம்பவே பிரபலமான ஒரு கொல்லனாச்சே. அப்புறம் எப்படி இவன் இவ்வளவு ஏழையா இருக்க முடியும்? அவன் கிட்ட நிச்சயம் சில பொக்கிஷங்கள் இருந்தாகணுமே என்று யோசித்த வீரா குகையை மேலும் தொடர்ந்து ஆராய்ந்தார். சிறிது நேரம் தேடிய பிறகு வீராவுக்கு இன்னொரு யோசனை வந்தது. அவன் உடனே குழிக்குள் சென்று அகோரனின் உடலை வெளியே எடுத்தான். அகோரனின் உடல் இப்போது எலும்புக்கூடாக மாறியிருந்தது. அவனது உடலின் ஒரு பகுதி கூட பாதுகாப்பாக இல்லை. அவனது இரத்தத்திலேயே குளித்திருந்த உடலை ஆராயத் தொடங்கினான். அப்போது வீராவின் கண்கள் அகோரனின் வலது கையில் விழுந்தன.
அவனது நடுவிரலில் ஒரு கருப்பு உலோக மோதிரம் இருந்தது. ஏதோ யோசனை தோன்ற வீரா அகோரனின் நடுவிரலில் இருந்த மோதிரத்தை பார்த்தான். பின் அந்த விரலை முறித்து மோதிரத்தை எடுத்தான். அப்படி வீரா மோதிரத்தை தொட்டவுடன் அவனது விரல்களில் ஒரு விசித்திரமான குளிர்ச்சியான உணர்வு பரவியது. எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குன்னா நிச்சயமா இது ஒரு சேமிப்பு மோதிரமாதான் இருக்கும் என்று தனக்குள் நினைத்துக் கொண்ட வீரா அதை ஆராயத் தொடங்கினார். சேமிப்பு மோதிரம் உண்மையிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதன் பெயருக்கு ஏற்றது போல் இது போன்ற மோதிரத்தில் பொருட்களை சேமித்து வைக்க சிறிது இடம் இருக்கும். ஒருவர் தனது மதிப்புமிக்க பொருட்களை அந்த இடத்தில் மறைத்து வைத்துக் கொள்ளலாம். இது போன்ற சேமிப்பு மோதிரம் ஒரு நம்ப முடியாத அதிசய பொருளாக இருந்தது. அதன் மதிப்பு பொதுவாக ஒரு உயர்தர மரண ஆயுதத்தின் மதிப்புடன் ஒப்பிடத்தக்கதாக இருக்கும். அவனது சுந்தர தேசத்தில் யாரிடமும் இது போன்ற புதையல் இருந்ததில்லை. இதற்கு முன்பு வீரா பட்டத்து இளவரசனாக இருந்தபோது கூட இவ்வளவு மதிப்புள்ள ஒரு உண்மையான சேமிப்பு மோதிரத்தை அவன் பார்த்ததே இல்லை. ஆனால் இது போன்ற மந்திர பொருட்களை பற்றி புத்தகங்களிலிருந்து நிறைய தெரிந்து வைத்திருந்தான். அந்த புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த தகவல்களின்படி அகோரன் இப்போது இறந்து விட்டான். அவனது ஆன்மாவும் அவனது உடலை விட்டு வெளியேறிவிட்டது. எனவே இந்த சேமிப்பு மோதிரத்திற்கு உரிமையாளர் யாரும் இல்லை. இதன் பொருள் வீரா இந்த சேமிப்பு மோதிரத்தின் உரிமையாளராக மாற முடியும். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்றவன் மனதில் திடீரென சில எண்ணங்கள் தோன்றின. உடனே வீரா தனது சக்தியை சேமிப்பு மோதிரத்திற்குள் செலுத்தி பார்த்தான். ஆரம்பத்தில் அவனுக்கு சில சிரமங்கள் இருந்தன. மோதிரத்திற்குள்ளிருந்து வெளிப்படும் குளிர்ச்சி ஒரு அடைப்பை உருவாக்கி வீராவை முன்னேற விடாமல் தடுத்தது. ஆனால் வீரா முயற்சி செய்து அதை கடந்ததும் வளையத்திற்குள்ளிருந்து வெளிப்படும் குளிர்ச்சி மென்மையான அரவணைப்பாக மாறியது. அதன் பிறகு வீரா ஆன்ம சக்தியை மோதிரத்திற்குள் செலுத்திய போது வீராவால் அந்த மோதிரத்தில் அகோரன் சேமித்து வைத்திருந்த அனைத்தையும் பார்க்க முடிந்தது. சேமிப்பு மோதிரத்திற்குள் இருந்த இடம் மிக பெரியதாக இல்லை. உள்ளே சில சதுர அடிகள் மட்டுமே இடம் இருந்தது. ஆனால் ஒரு சிறிய சேமிப்பு மோதிரத்திற்குள் இப்படி ஒரு இடம் இருப்பதை ஆச்சரியம் தரும் விதமாக இருந்தது. அது மட்டுமின்றி உள்ளே பல பொக்கிஷங்களும் இருந்தன. ஆயுத சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பல்வேறு விலைமதிப்பற்ற தாதுக்களை அகோரன் சேமிப்பு மோதிரத்தில் சேமித்து வைத்திருந்தார். அதில் தூய இரும்பு, சிவப்பு இறந்தக்கல், இரத்த நெருப்பு உலோகம் போன்ற பல தாதுக்கள் அடங்கும். அவை அனைத்தும் ஒரு மூலையில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்த தாதுக்கள் நிச்சயமாக ஆயுத தயாரிப்பாளர்களுக்கு மிகவும் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள். இவற்றை நல்ல விலைக்கு விற்க முடியும் என்று வீரா யூகித்தார். மோதிரத்தில் தாதுக்களைப் போலவே சில பளபளப்பான கற்களும் அங்கு இருந்தன. இந்த கற்கள் குறைந்த தர ஆன்மீக கற்கள் என்று அழைக்கப்படும். வீரா இதை பற்றி ஏற்கனவே அறிந்திருந்தார். இந்த வகையான குறைந்த தர ஆன்மீக கற்கள் பேரரசில் நாணயமாக பயன்படுத்தப்படுகிறது. தங்கமும் வெள்ளியும் சாமானிய மக்களின் நாணயமாக இருந்தன. மேலும் அவர்கள் அவற்றை வர்த்தகத்திற்கு பயன்படுத்தினர். ஆனால் பயிற்சி செய்யும் பயிற்சியாளர்களுக்கு தங்கம் மண்ணைப் போலவே பயனற்றது. ஆனால் இந்த குறைந்த தர ஆன்மீக கற்கள் சற்று வேறுபட்டவை. ஆன்மீக கற்கள் பளபளப்பான கற்கள் போல் தோன்றினாலும் அவை பிரபஞ்சத்தின் தூய ஆன்மீக ஆற்றலை கொண்டிருந்தன. இது ஒரு வலிமை மிக்க போர் வீரரின் பயிற்சிக்கு மிகவும் அவசியமானது. மேலும் இந்த குறைந்த தர ஆன்மீக கற்களை வெட்டி எடுத்து செல்வது எளிதாக இருந்ததால் அவை படிப்படியாக பயிற்சி உலகில் முக்கியமான நாணயமாக மாறியது. இந்த குறைந்த தர ஆன்மீக கற்கள் சேமிப்பு மோதிரத்தில் நூற்றுக்கணக்கில் இருந்தன. அவற்றை சேர்த்து பார்த்தால் லட்சக்கணக்கான தங்க நாணய மதிப்புக்கு சமமாகும். இது ஒரு பெரிய தொகை. அப்படி பார்த்தால் அகோரன் நிச்சயம் ஏழை அல்ல. கூடுதலாக பிசாசு ஒளி வீசும் நீண்ட வாழ், இரத்த சிவப்பு சுத்தி போன்ற பிற பொக்கிஷங்களும் இருந்தன. இந்த பொக்கிஷங்களின் அளவு சாதாரணமானது இல்லை. வீரா ஒரு நிபுணராக இல்லாததால் இவை அனைத்தும் நடுத்தர மாய ஆயுதங்களாக இருக்கலாம் என்று யூகித்தார்.
சேமிப்பு மோதிரத்தின் மறுபுறம் ஆயுத சுத்திகரிப்பு பற்றிய பல்வேறு புத்தகங்களும் சில அறியப்படாத மருந்துகளும் இருந்தன. மற்ற பொதுவான பொருட்கள் எல்லாம் ஒழுங்கில்லாமல் சீர்குலைந்து கிடந்தன. அந்த குழப்பமான குவியலில் ஒரு பழைய கத்தி வீராவின் கவனத்தை ஈர்த்தது. கத்தி மிகவும் பழமையானதாக தோன்றியது. கத்தியின் மேற்பரப்பில் சில பள்ளங்கள் இருந்தன. கைப்பிடியும் உடைந்திருந்தது. ஆனால் கத்தியின் வெட்டும் கூர்மையான பகுதி சரியான நிலையில் இருந்தது. இந்த கத்திக்கு ஒரு சிறப்பு மந்திர சக்தி இருப்பது போல வீரா உணர்ந்தார். இந்த சிறப்பு மந்திர சக்தி காரணமாகவே வீரா அதன் மீது மிகவும் ஈர்க்கப்பட்டார். இந்த பழைய கத்தி நிச்சயமாக மதிப்புமிக்கது என்றும் ஒருவேளை அது தனக்கு எப்படியாவது பயன்படும் என்றும் அவனுக்கு தோன்றியது. இதை பற்றி யோசித்துக் கொண்டே வீரா மோதிரத்திற்குள் கையை நீட்டி உடைந்த கத்தியை அந்த சேமிப்பு வளையத்திலிருந்து எடுத்து தீவிரமாக ஆய்வு செய்தார். பின் சிறிது நேரம் கத்தியை பிடித்து பார்த்தார். ஆனால் அப்போதுதான் அந்த கத்தி மிக அதிகமாக பிரகாசம் அடைந்து கூர்மையடைந்து கொண்டிருப்பதைப் போல உணர்ந்தார். சிறிது நேரத்திலேயே கத்தி இந்த உலகில் உள்ள எதையும் வெட்டக்கூடிய அளவுக்கு கூர்மையானதாக மாறியது. இதை உணர்ந்தவனுக்கு ஒரு சந்தேகம் வந்திட, இந்த கத்தியோட உண்மையான சக்தி என்ன? இது எந்த அளவிலான ஆயுதம் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். வீராவால் ஆதிசக்தி ஆசிரமத்திற்குள் நுழைய முடியுமா? தனது சகோதரி வேதாவை காப்பாற்ற முடியுமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். வீரா சேமிப்பு மோதிரத்திற்குள் தனது கையை விட்டு உடைந்த கத்தியை எடுத்து தீவிரமாக ஆய்வு செய்தான். பின் சிறிது நேரம் கத்தியை பிடித்து பார்த்தான். ஆனால் அப்போதுதான் அந்த கத்தி மிக அதிகமாக பிரகாசம் அடைந்து முன்பை விட கூர்மை அடைந்து கொண்டிருப்பதைப் போல உணர்ந்தார். சிறிது நேரத்திலேயே கத்தி இந்த உலகில் உள்ள எதையும் வெட்டக்கூடிய அளவுக்கு கூர்மையானதாக மாறியது. இதை உணர்ந்தவனுக்கு சந்தேகம் வந்திட, இந்த கத்தி எந்த அளவிலான ஆயுதம் என்று யோசிக்க ஆரம்பித்தான். கத்தி கொஞ்சம் பழையதாக இருந்தாலும் அது இன்னும் மிகவும் கூர்மையாக இருந்தது. அதன் தரம் நிச்சயமாக மிகவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று வீரா யூகித்தார். மேலும் ஒருவேளை இந்த கத்தி ஒரு சாதாரண ஆயுதம் இல்லைன்னு அந்த அகோரனும் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அதை சரி செய்ய இன்னும் ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்கல போல. அதனாலதான் அதை இந்த சேமிப்பு வளையத்துக்குள்ள அப்படி வச்சிருந்திருக்கான். ஆனா அந்த அகோரனாலேயே அதை சரி செய்ய முடியலன்னா எனக்கு மட்டும் அதை சரி செய்ய எந்த வழி கிடைக்க போகுது? சரி, பரவாயில்ல, அது வரைக்கும் நீ ஏன் கிட்டே இரு என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட வீரா மேலும் சிறிது நேரம் அந்த கத்தியை பரிசோதித்த பிறகு அதை மீண்டும் சேமிப்பு வளையத்தில் வைத்துக் கொண்டு குகையிலிருந்து வெளியேறினார். அப்போது திடீரென அவனுக்கு தன் மனதின் ஆன்மா பரிமாணத்தில் இருக்கும் தெய்வீக நாகம் நினைவு வந்தது. அகோரனிடமிருந்து தப்பிப்பதிலும் பின்னர் அவனது புதையலை கண்டுபிடிக்கும் செயல்பாட்டிலும் நாகத்தை பற்றி அவன் கிட்டத்தட்ட மறந்தே போயிருந்தான். உண்மையில் அந்த தெய்வீக நாகத்தை பற்றி வீராவால் எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் கடைசியாக அந்த தெய்வீக நாகத்தை பார்த்தபோது அது ஆழ்ந்த தூக்கத்திலோ அல்லது மயக்க நிலையிலோ இருப்பது போல் தோன்றியது. சிறிது யோசனைக்கு பிறகு வீரா மீண்டும் தனது ஆன்மா பரிமாணத்திற்குள் நுழைந்து தெய்வீக நாகத்தின் நிலையை சரிபார்த்தான். தெய்வீக நாகம் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. ஒருவேளை இந்த தெய்வீக நாகத்தை தூக்கத்திலிருந்து எழுப்பணும்னா நான் இன்னும் அதிக பாம்பு செதில்களுடைய சக்தியை எழுப்ப வேண்டியிருக்குமோ? சரி, பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் பாம்பு செதில்களை எழுப்புறது எனக்கு இன்னும் அதிக சக்தியை தானே தருது. அதனால அது எனக்கு நல்லதுதான் என்று வீரா அதை பற்றி யோசித்தபடியே மீண்டும் குகையிலிருந்து வெளியே நடக்கத் தொடங்கினான். நீண்ட வளைந்த பாதையில் நடந்தவன் ஒரு வழியாக குகையை விட்டு வெளியேறினான். குகையின் வாயிலை அடைந்தவன் நிமிர்ந்த மலையின் உச்சியை பார்த்துவிட்டு அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தை பிடித்து ஏறி மலையின் உச்சியை நோக்கி நகர ஆரம்பித்தார். மரத்தின் உச்சிக்கு வந்தவன் அங்கிருந்த பாறையிலிருந்து நீண்டு கொண்டிருந்த சிறிய கற்களின் உதவியுடன் உச்சியை நோக்கி முன்னேறினான். சுமார் 2-3 மணி நேர கடின உழைப்புக்கு பிறகு வீரா இறுதியாக பாறையின் உச்சியை அடைந்தான். மலையின் சிகரத்தை எட்டியவுடன்
வீரா ஆழ்ந்த மூச்சை இழுத்தான். புதிதாய் வீசும் காற்று அவன் நெஞ்சை நிரப்பியது. குளிர்ச்சியுடன் கலந்த காலை சூரியனின் இனிய சூட்டை உணர்ந்தது. அவன் முகத்தில் தானாகவே பெரிய புன்னகை மலர்ந்தது. பரவாயில்ல, எனக்கு அதிர்ஷ்டம் ரொம்பவே உதவியா இருக்கு. அதனாலதான் சுந்தர தேசத்து சிறையிலிருந்து பாதுகாப்பா தப்பிச்சேன். அகோரன் கிட்ட மாட்டினாலும் என் அப்பாவோட ஆசைப்படி அவனுக்கு கொடூர மரணத்தை தந்து நானும் பிழைச்சு வந்திருக்கேன். அதோட அவனுடைய பொக்கிஷங்களையும் எடுத்துக்கிட்டு இப்போ இங்க வந்து நிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல முக்கியமா நான் திரும்ப என்னோட சுதந்திரத்தை அடைஞ்சிட்டேன். 4 வருஷமா 4 சுவத்தையும் அடிமை வாழ்க்கையையும் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா இப்ப சுதந்திர காத்த சுவாசிக்கிறேன். இனி என்னால எங்க வேணும்னாலும் தாராளமா போக முடியும் என்று மகிழ்ந்தவன் சுற்றி முற்றி கவனமாக பார்த்துவிட்டு தன் வலது பக்கம் நகர்ந்தான். அவன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்தாலும் தனது சுய உணர்வை இழக்கவில்லை. தான் முடிக்க வேண்டிய முக்கியமான பணிகள் இன்னும் பல உள்ளதை அவன் அறிந்திருந்தான். அது அவனது கடமை மட்டுமல்ல, இப்போது அவனது வாழ்க்கையின் நோக்கமாகவும் மாறிவிட்டது. ஆனால் இது போன்ற பெரிய முக்கியமான பணிகளை செய்ய உற்சாகமும் விழிப்புணர்வும் தேவை. அதனால் இனி அவன் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். இனி வீராவின் அடுத்த இலக்கு யவன ராஜ்யத்தின் அரச தலைநகரம். குறிப்பாக அவன் அரச தலைநகரின் கிழக்கு முனையை அடைய வேண்டியிருந்தது. ஏனெனில் அங்குதான் ஆதிசக்தி ஆசிரமம் அமைந்திருந்தது. மேலும் அவனுடைய சகோதரி வேதாவும் ஆதிசக்தி ஆசிரமத்திற்கு அருகில் அமைந்துள்ள கருப்பு மலையில்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான். வீராவின் பயணம் தொடங்கிய சில வாரங்களுக்கு பிறகு உயர்ந்த மலைகள் பள்ளத்தாக்குகளை கடந்து சமவெளிகளில் பயணம் செய்து பல நகரங்கள் மற்றும் பல்வேறு சிறிய ராஜ்யங்களை கடந்து இறுதியாக அரச தலைநகரை அடைந்தான். கால்நடையாக நடந்தே வந்ததால் இங்கு வர அவனுக்கு மொத்தம் 2.5 மாதங்கள் ஆனது. தங்கத்தாலான அந்த உயரமான அரச வாயிலின் முன் நின்ற வீரா வியப்பால் வாயை அகலத் திறந்தான். அவன் இதுவரை சுந்தர தேசம்தான் மிகப்பெரிய தேசம் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் இங்கே 100 கஜம், அதாவது கிட்டத்தட்ட 300 அடி உயரமுள்ள தங்க வாயிலை பார்த்தவுடன் அவன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். மேலும் இந்த நுழைவு வாயிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயம் என்னவென்றால், வாயிற்கதவில் பொருத்தப்பட்டிருந்த பெரிய வானவில் வைரம்தான். இதை இங்குள்ள மக்கள் சொர்க்கத்தின் கண் என்றும் அழைத்தனர். அரச தலைநகரை பற்றிய பல நூல்களை வீரா வாசித்துள்ளான். அந்த நூல்களில் தலைநகரின் அற்புத தன்மையும் செழிப்பும் விரிவாக எழுதப்பட்டிருந்தது. அதனால் மனதளவில் அவன் அந்த நகரின் ஆடம்பரத்தையும் அழகையும் பார்க்க தயாராகவே இருந்தான். ஆனால் முதன்முறையாக தலைநகருக்குள் கால் வைத்தவுடன் அவன் உள்ளம் அதிர்ச்சி அடைந்தது. ஒரு பெரிய நகரத்திற்குள் முதன்முறையாக வரும் ஒரு கிராமத்து பையன் போல அவன் உணரத் தொடங்கினான். வீரா படித்த புத்தகங்கள் மிகவும் விரிவாக இருந்தன. மேலும் சிலவற்றில் அரச தலைநகரின் அழகிய நிலப்பரப்புகளின் படங்களும் கூட இருந்தன. அவற்றில் வீரா இப்போது பார்க்கும் உயரமான தங்க நுழைவாயில் படங்களும் அடங்கும். அதில் இந்த நுழைவாயிலுக்கு சொர்க்கத்தின் வாயில் என்று பெயரிடப்பட்டிருந்தது. இது 100 கஜ உயரமும் 25 கஜ அகலமும் கொண்டது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு காந்தார இளவரசி ஹேமலதா யவன பேரரசின் அப்போதைய வருங்கால பேரரசரும் தற்போதைய பேரரசருமான நந்திவர்மனை மணந்தார். அப்போது இளவரசி ஹேமலதா தன்னுடன் சொர்க்கத்தின் கண் எனும் வைரத்தை வரதட்சணையாக கொண்டு வந்தார். அதுவே பின்னர் அரச தலைநகரின் நுழைவு வாயிலில் நிறுவப்பட்டது. சொர்க்கத்தின் கண் வைரத்தையும் அது பொருத்தப்பட்ட தங்க நுழைவு வாயிலையும் எப்படி இருக்கும் என்று வீரா பலமுறை கற்பனை செய்திருந்தாலும் நேரில் பார்த்த பிறகு, அதிலும் குறிப்பாக சொர்க்கத்தின் கண் வைரத்தை பார்த்த பிறகுதான் எதற்காக இந்த வரதட்சணையை யவன ராஜ்யத்தின் பேரரசி ஹேமலதா கொண்டு வந்தார் என்பதை வீரா புரிந்து கொண்டான். உண்மையில் சொர்க்கத்தின் வாயில் தங்கத்தால் ஆனது. அதன் மீது பொருத்தப்பட்ட சொர்க்கத்தின் கண் வைரம் சூரியனின் ஒளியில் மின்னும் போதெல்லாம் திகைப்பூட்டும் வகையில் வானவில் நிறத்தில் பிரதிபலித்தது. ஒருவேளை காந்தார மன்னர்
யவன ராஜ்யத்து மக்கள் சொர்க்கத்தின் கண் வைரத்தை பார்க்கும் போதெல்லாம் காந்தார நாடு எவ்வளவு பணக்கார நாடு என்றும் தாங்கள் எவ்வளவு ஏழைகள் என்றும் உணர வேண்டும் என்பதற்காக கூட இதை வரதட்சணையாக தந்திருக்கலாம். இதை பற்றி யோசித்தபடி பெருமூச்சு விட்ட வீரா சொர்க்கத்தின் வாயில் வழியாக நுழைந்தான். அரச தலைநகரின் பிரதான தெருவில் நடந்து அங்கிருந்த காட்சிகளை ரசித்தான். வழியில் யவன ராஜ்யத்தின் காவல் தெய்வமான ஐயனார் கோவிலுக்கு சென்று வணங்கினான். பின் நகரத்தின் பிரபலமான உணவகங்களின் சுவையான உணவுகளை சுவைத்தான். அங்கிருந்த ஒவ்வொரு காட்சியும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்த போதும் வேதாவை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அதையெல்லாம் அதிகம் கண்டுகொள்ளாமல் முன்னேறினான். அவனது முக்கிய நோக்கமே ஆதிசக்தி ஆசிரமத்தை கண்டுபிடிப்பதும் வேதாவை பார்ப்பதும் தான். எனவே வீரா வேறு எங்கும் அதிக நேரத்தை வீணாக்காமல் ஆதிசக்தி ஆசிரமத்தை நோக்கி நகர்ந்தான். நகரத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் காரணமாக அரசால் பல நிறுத்தங்கள் நிறுவப்பட்டிருந்தன. அதனால் வீராவின் பயணம் மெதுவாகியது. மேலும் வழியில் பலரிடம் ஆதிசக்தி ஆசிரமத்தை பற்றி கேட்டுக்கொண்டே வந்தான். இதனால் இறுதியாக அந்த நாள் முடிவில்தான் ஆதிசக்தி ஆசிரமத்திற்கு அருகில் வந்தான். ஆதிசக்தி ஆசிரமம் மிகப்பெரிய நிலப்பரப்பில் அமைந்திருந்தது. சொல்லப்போனால் இது அரச தலைநகரின் கால் பகுதியை உள்ளடக்கியதாக இருந்தது. அரச அரண்மனையின் பரப்பளவு கூட இதைவிட பல மடங்கு சிறியதாக இருக்கும். மேலும் ஆதிசக்தி ஆசிரமத்தின் பின்னால் அமைந்துள்ள மலைத்தொடரை கணக்கிட்டால் ஆதிசக்தி ஆசிரமத்தின் பரப்பளவு அரச தலைநகரை விட பெரியதாக இருக்கும். பிரம்மாண்டமான மற்றும் ஆடம்பரமான சொர்க்க வாயிலுடன் ஒப்பிடும் போது ஆதிசக்தி ஆசிரமத்தின் பிரதான நுழைவாயில் மிகவும் எளிமையானது மற்றும் பழமையானது. நுழைவாயிலின் மேல் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்ட ஆதிசக்தி ஆசிரமம் என்பதை தவிர வேறு எந்த அலங்காரமும் இல்லை. நுழைவாயிலை சுற்றி பெரிய மரங்கள், பச்சை கொடிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருந்தன. ஒட்டுமொத்தமாக ஆதிசக்தி ஆசிரமம் அரச தலைநகரின் ஆடம்பரத்திலிருந்து விலகி மன அமைதிக்கான இடமாக இருந்தது. அங்கு நுழைவாயிலுக்கு முன்னால் மாணவர் சேர்க்கைக்கான 2 வரிசைகள் அமைக்கப்பட்டிருந்தன. வலதுபுறத்து வரிசையில் 20 பேருக்கு மேல் இல்லை. இதுவே இடதுபுறத்தில் இருந்த வரிசை பல மைல்களுக்கு நீளமாக இருந்தது. ஒரே பார்வையில் வரிசை எங்கு முடிகிறது என்று சொல்வது கடினமாக இருந்தது. வீரா விரைவாக தனது மனதில் கணக்கிட்டார். அதன்படி பார்த்தால் இடதுபுறத்தில் இருந்த வரிசையில் 1000ற்கும் மேற்பட்டோர் தங்கள் முறைக்காக காத்திருப்பது புரிந்தது. 2 வரிசைகளுக்குமான வித்தியாசம் அவனுக்கு தெரியவில்லை. எனவே அவன் முதலில் வலதுபுற வரிசைக்கே சென்றான். அங்கு மிகக் குறைவான மக்களே இருந்தனர். வீராவின் முறை வந்ததும் மாணவர் சேர்க்கை பொறுப்பாளர் வீராவை பார்த்து கையை நீட்டி, "தம்பி, உன்னோட உயர்குடி குடும்ப சான்றிதழை எனக்கு காட்டு" என்று கேட்டார். உயர்குடி குடும்ப சான்றிதழா அப்படின்னா என்று வீரா சற்று ஆச்சரியத்துடன் அந்த பொறுப்பாளரிடம் கேட்டான். வீராவின் கேள்வியை கேட்டதும் அந்த சேர்க்கை பொறுப்பாளர் தனது மேசையை நோக்கி சுட்டிக்காட்டி, "இந்த வரிசை உயர்குடி குடும்பங்களை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. உன்கிட்ட உயர்குடி குடும்ப சான்றிதழ் இல்லைன்னா நீ அந்த வரிசையில தான் போய் நிக்கணும்" என்று சேர்க்கை பொறுப்பாளர் இடதுபுறத்தில் இருந்த நீண்ட வரிசையை காட்டினார். இந்த வரிசையில் ஏன் மிக குறைவான மக்களே நின்றார்கள் என்ற வீராவின் குழப்பத்தை இந்த பதில் நீக்கியது. இந்த வரிசை உயர்குடி குடும்பங்களின் மக்களுக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டது. யவன பேரரசிற்குள் சில குடும்பங்களுக்கு பேரரசரால் உயர்குடி குடும்பங்கள் என்ற சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. பேரரசு முழுவதும் உயர்குடிகளாக கருதப்படும் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான சக்தி வாய்ந்த குடும்பங்கள் இருந்தன. மேலும் அந்த குடும்பங்களில் பெரும்பாலானவை அரச தலைநகரில் அமைந்திருந்தன. சுந்தர தேசத்தின் அரச குடும்பம் இன்னும் ஒரு உயர்குடி குடும்பத்தின் அந்தஸ்தை பெறாததால் வீரா சேர்க்கை பொறுப்பாளரிடம் உயர்குடி குடும்ப சான்றிதழை காட்ட முடியவில்லை. இந்த காட்சியை பார்த்த நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் அனைவரும் கேலி செய்து சத்தமாக சிரிக்கத் தொடங்கினர்.
இப்படி நீண்ட வரிசையில் காத்திருப்பது அவர்களுக்கு மிகவும் சலிப்பாக இருந்தது. நேரத்தை கடத்த ஒருவரோடு ஒருவர் அரட்டை அடிப்பதை தவிர அவர்களாலும் வேறு எதுவும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது வீராவின் இந்த செயல் அந்த சலிப்பான சூழலை சிறிது மாற்றியது. அங்கு நின்று கொண்டிருந்த மக்கள் இந்த பொழுதுபோக்கு சூழலை முழுமையாக அனுபவித்தனர். ஏன் தம்பி, இந்த முட்டாள் எங்கிருந்து வந்தா? அட, இவனுக்கு உயர்குடி குடும்ப சான்றிதழ்னா என்னன்னு கூட தெரியலையே. அப்ப நிச்சயம் அவன் பேரரசோட தலைநகருக்கு வெளியே இருந்து வந்தவனாதான் இருக்கணும். இது கூட தெரியாதவங்க எல்லாம் எவ்வளவு தைரியமா ஆதிசக்தி ஆசிரமத்துக்கு வராங்க பாரு. இப்பெல்லாம் ஆதிசக்தி ஆசிரமத்துக்கு யார் வராங்க, எப்படிப்பட்டவங்க வராங்கன்னு ஒன்னும் புரியல. இவ்வளவு முட்டாளா இருந்துகிட்டு இவன் ஆசிரமத்துல வந்து என்ன கத்துக்க போறான்? இவங்கள மாதிரி ஆளுங்களால ஆசிரமத்துக்கு உண்டான மரியாதையே போச்சு. இந்த கேலி பேச்சு வீராவின் காதிலும் விழுந்தது. ஆனால் அவன் மற்றவர்களை புறக்கணித்து அமைதியாக பின்வாங்கினான். பின் இடது வரிசைக்கு செல்லும் முன்பு சேர்க்கை பொறுப்பாளருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தலையை ஆட்டினான். அங்கிருந்த மற்ற விண்ணப்பதாரர்கள் அனைவரும் அவனை வெறுப்புடன் பார்த்தனர். வீரா கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு அடிமையைப் போல வாழ்ந்து வந்தார். மேலும் பலமுறை மக்களால் தூண்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். அப்படி இருக்க இப்போது இந்த பார்வை எதுவும் அவனை தொந்தரவு செய்ய முடியவில்லை. வரிசை மெதுவாக நகர்ந்து கொண்டே இருந்தது. வீராவுக்கு அங்கு யாரையும் தெரியாததால் தன்னை புதுப்பித்துக் கொள்ள அவன் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தான். அவன் மெல்ல கண்களை மூடிய நேரம் திடீரென்று ஒரு மென்மையான குரல், முதற்கட்ட தேர்வை எழுதுறது உனக்கு இதுதான் முதல் முறையா என்றபடி வீராவின் காதுகளை எட்டியது. வீராவை கேள்வி கேட்டது யார்? அவன் வீராவின் நண்பனா, எதிரியா? வீரா எதிர்கொள்ளப் போகும் சவால்கள் என்ன தெரிந்து கொள்ள ஆதிசக்தி ஆசிரமத்திற்கு வெளியே சேர்க்கை வரிசை மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. வீராவுக்கு அங்கு யாரையும் தெரியாததால் தன்னை புதுப்பித்துக் கொள்ள அந்த நேரத்தை பயன்படுத்த முடிவு செய்து கண்களை மூடினான். நீ முதற்கட்ட தேர்வை எழுதுறது இதுதான் முதல் முறையா என்று திடீரென ஒரு மென்மையான குரல் வீராவின் காதுகளில் எட்டியது. கண்களை மூடியிருந்த வீராவும் ஆம் என்று தலையசைத்தான். சில கணங்களுக்கு பிறகு அவன் கண்களை திறந்தபோது அவன் முன் ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அந்த இளைஞன் மென்மையான முகத்துடன் இருந்தான். அவனுக்கு சுமார் 18 அல்லது 19 வயது இருக்கும். வீராவின் கண்கள் திறந்து விட்டதைக் கண்ட இளைஞன் லேசாக சிரித்துவிட்டு, ஆனா நான் இங்க 2வது முறையா வரேன் என்றான். சரி, முதற்கட்ட தேர்வு என்ன என்று கேட்டான் வீரா. அந்த இளைஞனின் மென்மையான மற்றும் நுட்பமான ஆளுமையை பார்த்த பின் வீரா மிகவும் நிம்மதியாக உணர்ந்தான். ஆதிசக்தி ஆசிரமத்தில் சீடர்களை சேர்ப்பதற்கு மிக கடுமையான விதிகள் இருப்பதையும் விண்ணப்பதாரர்கள் ஆதிசக்தி ஆசிரமத்தில் சேர பல தேர்வுகளில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவன் அரச தலைநகரில் வசிப்பவனாக இல்லாததால் ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர் தேர்வின் போது நடத்தப்படும் தேர்வுகள் பற்றி அவனுக்கு அதிகம் தெரியாது. அந்த இளைஞன் அப்பாவியாக சிரித்துக் கொண்டே, ஆதிசக்தி ஆசிரமம் யவன சாம்ராஜ்யத்துடைய முதன்மையான குருகுலம். இவ்வளவு ஏன், வடக்கு பகுதி முழுக்கவே ஆதிசக்தி ஆசிரமம் தான் சிறந்த தேர்ச்சி விகிதத்துக்கும் சிறந்த நுட்பங்களுக்கும் பெயர் பெற்றது. அதனாலேயே எண்ணற்ற மக்கள் இந்த ஆதிசக்தி ஆசிரமத்துல சேர விரும்புறாங்க. ஆனா ஆசிரமம் ஒவ்வொருவரையும் மதிப்பீடு செஞ்சுதான் தேர்வு செய்யுது. இப்படி வேட்பாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறதுனால இவங்களை சோதிக்க நிறைய உழைப்பும் நிறைய மனித சக்தியும் தேவைப்படும்ல. அதனாலேயே ஆதிசக்தி ஆசிரமம் முதற்கட்ட தேர்வு நடத்துறதுக்கு முன்னாடியே ஒரு முதன்மையான தேர்வு நடத்தி அது மூலமா பலவீனமான வேட்பாளர்களை எல்லாம் நீக்கிடுது. அப்படி முதன்மை தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்களும் உயர்குடி குடும்பங்களை சேர்ந்தவங்களும் முதற்கட்ட தேர்வுல பங்கேற்பாங்க என்றான். அந்த இளைஞன் சொன்னதை புரிந்து கொண்ட வீரா, ஓ, இந்த தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா முதன்மை தேர்வுல நாம என்ன செய்யணும்னு சொல்ல முடியுமா என்றான். ஆதிசக்தி ஆசிரமத்தில் இடம் கிடைப்பது மிகவும் கடினம் என்று வீரா கேள்விப்பட்டிருந்தார். ஆனால் இப்போது இந்த இளைஞன் தேர்வை பற்றி சொல்வதை கேட்ட பிறகுதான் ஆதிசக்தி ஆசிரமத்தில் நிறைய விதிகள் இருப்பதை வீரா உணர்ந்தார். இவ்வளவு கட்டுப்பாடும் விதியும் அங்கு இருக்கும் போது
உதயசிம்மன் எப்படி அங்கு சேர்ந்தான் என்று வீராவுக்கு குழப்பம் உண்டானது. அவன் ஆதிசக்தி ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டது மட்டுமல்லாமல் உடனடியாக ஒரு உள் சீடனாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அந்த உதயசிம்மன் சேர்ந்ததுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு என்று வீரா தனக்குள் நினைத்துக் கொண்டிருக்க, அந்த இளைஞன் சிரித்துக் கொண்டே, முதன்மை தேர்வுல நாம எல்லாரும் ஒன்னா ஓடணும். ஆதிசக்தி ஆசிரமத்தில் சேர ஒருத்தர் குறைஞ்சபட்சம் சுவாதிஷ்டான சக்கரத்தையாவது எழுப்பி இருக்கணும். இதை தவிர மணிப்புரா சக்கரத்தையும் அநாகத சக்கரத்தையும் எழுப்பின வீரர்களும் தேர்வுல பங்கேற்கலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சக்கரத்தோட நிலைக்கு ஏற்ப வெவ்வேறு தூரம் ஓடணும். உதாரணமா சுவாதிஷ்டான சக்கர வீரர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடணும். ஆனா மணிப்புரா சக்கர வீரர்கள் அதை விட அதிகமா ஓடணும் என்றான். அவ்வளவுதானா? இது ரொம்ப எளிதா இருக்கே என்று வீரா மிகவும் ஆச்சரியப்பட்டான். முதன்மை தேர்வு மிகவும் எளிதாகவே தோன்றியது. எல்லாவற்றிற்கும் மேலாக யார் வேண்டுமானாலும் எளிதாக ஓடலாமே. வீரா இப்போது தனது மணிப்பூரா சக்கரத்தை விழிப்படைய செய்திருந்தான். அதனால் அவனது வலிமை அதிகரித்திருந்தது. இதனால் முன்பை விட நீண்ட தூரம் அவனால் ஓட முடியும். அதனால்தான் இந்த சோதனை அவனுக்கு மிகவும் எளிதாக தோன்றியது. இப்போது முதன்மை தேர்வு என்னவென்று அவனுக்கு தெரிந்ததால் வீரா மிகவும் நிம்மதியாக இருந்தான். அவன் தன் வரிசை நகர காத்திருந்த நேரத்தில் அந்த இளைஞனுடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அவர்களின் உரையாடலிலிருந்து அந்த இளைஞனின் பெயர் அதியன் என்றும் அவன் அரச தலைநகரில் உள்ள ஒரு சிறிய குடும்பத்தை சேர்ந்தவன் என்றும் வீரா அறிந்து கொண்டான். ஆதிசக்தி ஆசிரமத்தின் முதன்மை தேர்வு 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும். அதியன் முந்தைய தேர்வில் தோல்வி அடைந்ததா 2வது முறையாக முயற்சிக்க இங்கு வந்துள்ளார். இளைஞர்கள் இருவரும் ஆசிரமத்தை பற்றிய விவாதத்தில் மூழ்கினர். வரிசை முன்னேறிக் கொண்டே இருந்தது. பேச்சின் சுவாரஸ்யத்தில் இதை அவர்கள் அறிவதற்கு முன்பே அதியனின் முறை வந்துவிட்டது. அடுத்தது வீராதான். தேர்வுக்கு அவன் பெயரை கொடுத்ததும் அவன் பெயரை குறித்துக் கொண்ட பொறுப்பாளர் வீராவுக்கு ஒரு பச்சை நிற அட்டையை கொடுத்தார். அதில் அவனது அடையாள தகவல் பதிவு செய்யப்பட்டது. அடையாள அட்டையை பெற்றவுடன் அதியன், வீரா, இன்னைக்கு ராத்திரி நீ நல்லா ஓய்விடு. ஓடுறது கொஞ்சம் எளிமையானதா தான் தெரியும். ஆனா ஆதிசக்தி ஆசிரமத்துடைய சோதனை பாதை ரொம்பவே தனித்துவமானது. நாளைக்கு மறுநாள் நீ கலந்துப்பல்ல, அப்ப அதை பத்தி நீயே நல்லா தெரிஞ்சுப்ப என்ற அதியன் ஒரு கணம் யோசித்து விட்டு, வீரா, நீ அரச தலைநகர சேர்ந்தவன் இல்லல்ல, ஒருவேளை உனக்கு தங்கறதுக்கு இடம் எதுவும் இல்லைன்னா நீ ஏன் வீட்லயே வந்து தங்கலாம் என்றான். வீரா புன்னகைத்தான். அதியன் மிகவும் அன்பானவன், நல்லவன் என அவனுக்கு புரிந்தது. இருப்பினும் அவனது அழைப்பை பணிவுடன் மறுத்துவிட்டான். கடந்த 4 ஆண்டுகளாக அடிமையாக வாழ்ந்ததால் இந்த உலகம் எவ்வளவு சுயநலமானது என்பதை உணர்ந்திருந்தான். மேலும் அவனது அனுபவத்தின் அடிப்படையில் எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது என்பதுதான் அவன் எண்ணம். வீரா தேவையில்லாமல் யாரையும் சந்தேகிக்க விரும்பவில்லை என்றாலும் யாரையும் எளிதில் நம்பவும் தயாராக இல்லை. அப்போது ஒரு குழு ஆதிசக்தி ஆசிரமத்தின் நுழைவாயிலை கடந்து சென்றது. அவர்களில் சிலர் கருப்பு ஆடைகளை அணிந்திருந்தனர். ஆனால் பெரும்பாலானோர் வெள்ளை ஆடைகளை அணிந்திருந்தனர். வீரா அவர்களை உன்னிப்பாக பார்த்தான். அதை பார்த்த அதியன், அதுல வெள்ளை அங்கி அணிஞ்சிருக்கிறவங்க வெளிப்புற சீடர்கள். நாம ஆரம்ப தேர்வுலையும் மற்ற பிரதான தேர்வுகளையும் தேர்ச்சி பெற்றுட்டா நாமளும் அது மாதிரியான அங்கிகளை அணிகிறதுக்கான தகுதியை அடைஞ்சிடுவோம் என்றான். ஓ சரி, அப்ப கருப்பு நிற அங்கியில இருக்கிறவங்க எல்லாம் யாரு என்று வீரா கேட்டான். கருப்பு அங்கிகளா? அவங்க உள் சீடர்கள். வெளிப்புற சீடர்களை விட உள் சீடர்கள் இங்க சிறந்த நிலைமையில இருக்காங்க. அதோட அவங்களுக்கு அதிக சலுகைகளும் மருந்துகளும் வழங்கப்படும். நான் நிச்சயம் ஒரு நாள் உள் சீடரா மாறி அது மாதிரி கருப்பு அங்கிகளை அணியணுங்கிறதா என் அப்பாவோட கனவு என்று அதியன் கண்களில் ஏக்கத்துடன் கூறினான். அதியனின் ஏக்கத்தை கண்ட வீராவுக்கு உதயசிம்மன் ஆதிசக்தி ஆசிரமத்தில் உள் சீடராக மாறிவிட்டான் என கஜேந்திரன் அறிவித்த நாள் நினைவுக்கு வந்தது. எப்படி உதயசிம்மன் உள் சீடரா மாறினா? ஒருவேளை வேதா மாதிரியே இவனுடைய பயிற்சியை பார்த்துட்டு இந்த முடிவு எடுத்திருப்பாங்களோ? ஆனா உதயசிம்மன் பயிற்சி வேகம் அதிகமா இருந்ததே. ஒருவேளை அது அவன் சாப்பிட்ட சொர்க்க மூலிகையோட விளைவா இருக்குமா என்று தனக்குள் யோசித்தான்.
வீரா தன் எண்ணங்களில் மூழ்கியிருந்த போது கருப்பு அங்கிகளை அணிந்த 6-7 சீடர்கள் அவனை நோக்கி நடந்து வந்தனர். அவர்களில் ஒருவன் விசித்திரமான முகபாவத்துடன் வீராவை பார்த்தான். அட, ஆச்சரியமா இருக்க வீரா, நீ அகோரன் வசம் இருக்கன்ல கேள்விப்பட்ட. ஆனா நீ இன்னும் சாகலையே. ஆமா, நீ இங்க என்ன பண்ற? நீயும் ஆதிசக்தி ஆசிரமத்துல படிக்கணும்னு விரும்புறியா என்ன? பரவாயில்ல, உனக்கு ரொம்பவே தைரியம்தான். அதான் நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சும் ஏன் முன்னாடி வந்திருக்க என்றபடி வந்தான் ஒருவன். தன் பெயரை சொல்லி யாரோ பேசுவதை கேட்டு திரும்பிய வீரா தன்னை நோக்கி வந்த இளைஞனை பார்த்தான். அவன் யாரென தெரிந்ததும் வீராவினது இதயம் வெறுப்பால் கருகியது. எதையோ நினைச்சா அது தானா முன்ன வந்து நிக்கும்னு சொல்றது சரியாதான் இருக்கு. இவனை பத்தி யோசிச்சா இவனே வந்து நிக்கிறான் என்றபடி வீரா தனது முகத்தை திருப்பினார். ஆம், வீராவின் முன் நின்றது சுந்தர தேசத்தின் தற்போதைய பட்டத்து இளவரசன் உதயசிம்மன் தான். உதயசிம்மனை ஆதிசக்தி ஆசிரமத்தில் விரைவில் சந்திப்போம் என்று வீரா நினைத்தார். ஆனால் இப்படி முதன்மை தேர்வில் பங்கேற்பதற்கு முன்பே உதயசிம்மனை சந்திப்போம் என்றுதான் அவன் எதிர்பார்க்கவில்லை. அது மட்டுமின்றி அவனின் வார்த்தைகளிலிருந்தே அவன் சீடர் மதிப்பீட்டு நாளில் ஆதிசக்தி ஆசிரமத்திற்கு சென்றிருந்தாலும் அதன் பிறகு அங்கு நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் அவனுக்கு தெரிந்திருப்பதை வீரா புரிந்து கொண்டார். இது உண்மையாக இருந்தால் வீரா இளைய சிம்மனை எதிர்காலத்திலும் பயிற்சி செய்ய முடியாத அளவுக்கு முடக்கிவிட்டதை உதயசிம்மன் அறிந்திருப்பான். அதனாலேயே நிமிர்வாக அவனை பார்த்த வீரா, ஆதிசக்தி ஆசிரமம் எல்லாருக்கும் பொதுவானது. உன்ன மாதிரி ஒரு முட்டாளே இங்க நுழைய முடியும்னா நானும் சேர முடியும் என்று அமைதியாக சொன்னான். இதற்கு உதயசிம்மன் சிரித்துக் கொண்டே, உன்னுடைய மரியாதைக்குரிய தந்தை சுந்தர தேசத்தோட துரோகி வீரா. அவர் செஞ்சதுக்கு தேசத்துல இருக்கிற எல்லாரும் உன்னை கொல்ல விரும்புறாங்க. இந்த நிலையில நீ ஆதிசக்தி ஆசிரமத்துல சேர முடியும்னு கனவு வேற காண்ற. இன்னைக்கே நான் உன்னை மொடமாக்குறேன் என்று உதயசிம்மனின் உடல் சட்டென நீல ஒளியில் பிரகாசித்தது. அவன் ஒரு ஏளனமான பார்வையுடன் வீராவை நோக்கி நகர்ந்தான். வீரா பெருமூச்சு விட்டான். உதயசிம்மன் அவன் எதிர்பார்த்ததைப் போலவே நடந்து கொண்டான். வீரா உடனடியாக தனது முழு பலத்தையும் திரட்டிட அவனது தசை இறுகியது. தன்னை தற்காத்துக் கொள்வது போல நின்றான். உதயசிம்மனும் தாக்க தயாரானான். ஆதிசக்தி ஆசிரமத்திற்கு வந்த பின் உதயசிம்மனின் பலம் மேம்பட்டிருந்தது. ஆனால் வீராவும் முன்பை விட மிகவும் வலிமையானவன் ஆகிவிட்டான் என்பது உதயசிம்மனுக்கு தெரியாது. அர்த்த மகாவீரனாயிருந்த அகோரனையே நான் என் சக்தியால தோற்கடிச்சேன். அப்படின்னா உதயசிம்மனையும் என்னால தோற்கடிக்க முடியும் என்று வீரா தனது மன உறுதியை அதிகரித்துக் கொண்டார். அப்போது கருப்பு நிற உடையணிந்த ஒரு சீடன் உதயசிம்மனின் கையை பிடித்து, ஏய் உதயசிம்மா, அமைதியாரு. நாம ஆதிசக்தி ஆசிரமத்தில் இருக்கோம். எந்த விதிகளையும் மீறாம கவனமா இருக்கணும், இல்லனா நீ கடுமையா தண்டிக்கப்படுவ என்றான். விதிகள் நினைவுபடுத்தப்பட்டதும் உதயசிம்மன் முகம் சுழித்தார். ஆதிசக்தி ஆசிரமத்தில் சட்டத்தை மீறினார் தண்டனை மிகவும் கடுமையானதாக இருக்கும். அதனாலேயே வீராவை தாக்க தயங்கினார். அப்போது கருப்பு நிற உடையணிந்த சீடர்களிடையே மிதுன் என்ற இளைஞன் வெளிப்பட்டார். இவர்களில் மிதுன் சற்று பிரபலமானவன். அவன் முன் வந்து, உதயசிம்மா, இவனோட உனக்கு ஏதாவது பழைய சண்டை இருக்கா என்ன என்று கேட்டான். மிதுனிடம் மரியாதையுடன் தலையசைத்த உதயசிம்மன், ஆமா, இவ எங்க ராஜ்யத்தோட துரோகி, சுந்தர தேசத்தோட பட்டத்து இளவரசனா, நான் அவனை தண்டிக்கணும் என்றான். உடனே மிதுன் சிரித்தபடி, அப்படின்னா அவனை கொன்னுடு. ஆதிசக்தி ஆசிரமத்தோட விதிகள் ரொம்ப கண்டிப்பானதுதான். இருந்தாலும் இவன் தேர்வுக்கு பதிவுதான செஞ்சிருக்கான். அதனால நீ அவனை கொன்னா அத விதிகளுக்கு எதிரானதா கருத மாட்டாங்க. அப்படியும் உனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அதை சமாளிக்க நான் உனக்கு உதவுறேன் என்றான். வீரா வாழ்வதா அல்லது கொல்லப்படுவதா என்பதை முடிவு செய்யும் உரிமை தனக்கே இருப்பது போலிருந்தது மிதுனின் பேச்சு. வீராவுடன் சண்டையிட உதயசிம்மன் முடிவு செய்திருந்தான். ஆனால் மிதுன் சொன்னதை கேட்ட பின் தன் எண்ணத்தை கைவிட்டான். யாரும் ஆதாயமின்றி யாருக்கும் கருணை காட்டுவதில்லை.
எனவே கோபத்தில் வீராவை கொன்று மித்தூனுக்கு அடிமையாக உதயசிம்மன் விரும்பவில்லை. இதை யோசித்த உதயசிம்மன் மித்தூனிடம் திரும்பி, அவனுக்கு பாடம் கத்துக் கொடுக்க எனக்கு எந்த அவசரமும் இல்லை. இவனால நுழைவுத் தேர்வுல தேர்ச்சி பெற முடியுதான்னு நான் பார்க்கணும். அவன் தோல்வி அடைஞ்சா அவனை சுலபமா எறும்பு மாதிரி நசுக்குவேன். அப்படியே வெற்றி பெற்றாலும் எதிர்காலத்துல அவனை கொல்ல எனக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றான். பின் வீராவிடம் திரும்பி, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழ ஒரு வாய்ப்பு தர, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்காத, ஏன்னா உன்னை கூடிய சீக்கிரத்திலேயே கொல்லுவேன் என்றான். உதயசிம்மனின் மிரட்டலை கேட்ட வீரா சிரித்தபடி அவனை நக்கலாக பார்த்தான். பின் உதயசிம்மனை நோக்கி விரலை காட்டி, பரவாயில்லையே, நீ நல்லாவே நகைச்சுவை பண்றியே. உதயசிம்மா, அரச குடும்பத்தை சேர்ந்த யாரும் உன்கிட்ட முழு உண்மைய சொல்லவே இல்லையா? நான் இளைய சிம்மனை மட்டும் இல்ல, உன் பாசக்கார சித்தப்பா கஜேந்திரனையும் தோக்கடிச்ச என்றான். இதை கேட்ட உதயசிம்மன் அதிர்ச்சி அடைந்தான். அவனது முகத்தை பார்த்த வீரா சிரித்தபடி, சரி சொல்லு, என்ன கொல்ல முடியும்னு உனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கா என்று கேட்ட வீரா தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி ஒரு பயங்கரமான ஒளியை வெளிப்படுத்தினான். 20 மணி நேரம் எரிந்த அகோரனின் நெருப்பால் அவன் உடல் பலப்படுத்தப்பட்டது. அதனால் இப்போது அவன் உடல் ஒரு நடுத்தர அளவிலான மரண ஆயுதத்தைப் போல வலுவாக இருந்தது. வீரா இன்னும் மணிப்பூரா சக்கரத்தின் மட்டத்தில் இருந்த போதிலும் அவனது உடலிலிருந்து வெளிப்படும் ஒளி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. இதனால் உதயசிம்மன் ஒரு சுனாமி தன்னை நசுக்குவது போல் உணர்ந்தான். அழுத்தம் அவனால் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது. விரைவில் உதயசிம்மனுக்குள்ளே திணறல் ஏற்படத் தொடங்கியது. வீராவின் சக்தியை எதிர்கொள்ள முடியாமல் உதயசிம்மன் பின்வாங்கினான். வீரா உதயசிம்மனை உயிரோடு விடுவான். யார் இந்த மித்து? உதயசிம்மனுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். உதயசிம்மன் வீராவை எதிர்த்த நேரத்தில் அவனது காயங்கள் அனைத்தும் மீண்டும் புதியதாக மாறியது போல் இருந்தது. உதயசிம்மன் வீராவை கொல்ல விரும்பினான். ஆனால் வீராவின் சக்தியை நினைத்து உதயசிம்மன் பின்வாங்கினான். சுமார் 1 மாதத்திற்கு முன்பு சுந்தர தேசத்திலிருந்து உதயசிம்மனுக்காக ஒரு தூது பறவை ஒரு கடிதத்தை கொண்டு வந்தது. அந்த கடிதம் மிகவும் சுருக்கமாக இருந்தது. அதில் வீரா இளைய சிம்மனை தாக்கி அவனை மோசமாக காயப்படுத்தியதாக மட்டுமே கூறப்பட்டது. வீரா கஜேந்திரனை தோற்கடித்ததாக எந்த குறிப்பும் இல்லை. உதயசிம்மன் கடைசியாக சுந்தர தேசத்தில் வீராவை சந்தித்த போது வீரா மூலாதார சக்கரத்தை மட்டுமே எழுப்பியிருந்தார். ஆனால் இப்போது அவனது பலம் பன்மடங்கு அதிகரித்தது போல தோன்றியது. சிறிது நேரத்திற்கு முன்பு வரை உதயசிம்மன் வீராவை தோற்கடிக்க முடியுமென முழு நம்பிக்கையுடன் இருந்தான். அவன் சொர்க்க மூலிகையை உண்டிருந்தான். இது அவனது பயிற்சி வேகத்தை நம்ப முடியாத அளவிற்கு மேம்படுத்தியது. கூடுதலாக உதயசிம்மன் மிதூனுடன் நட்புறவை பேணி வந்தான். இது அவனை ஆதிசக்தி ஆசிரமத்தில் ஒரு உள் சீடராக ஏற்றுக்கொள்ள வழிவகுத்தது. கடந்த காலத்தில் உதயசிம்மனின் வலிமை வீராவின் வலிமையை விட மிக அதிகமாக இருந்தது. எனவே அவன் எப்போதும் வீராவை எண்ணி பயந்ததில்லை. மேலும் சுந்தர தேசத்திலிருந்து வந்த கடிதத்தில் வீரா அகோரனால் பிடிபட்ட செய்தியும் இருந்தது. இதனாலேயே உதயசிம்மன் வீரா கொல்லப்பட்டதாக கருதினான். ஏனென்றால் அகோரனிடமிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. எனவே உதயசிம்மன் மிகவும் கவனக்குறைவாக இருந்தான். வீராவை பற்றி கிட்டத்தட்ட மறந்தே போனான். வீரா இன்னும் உயிரோடு இருப்பான் என்றும் இப்படி தன் முன் தோன்றுவான் என்றும் உதயசிம்மன் எதிர்பார்க்கவில்லை. இது தவிர வீராவின் அதிகரித்த வலிமையைக் கண்டு ஒருவேளை இப்போது தன்னால் வீராவை தோற்கடிக்க முடியாதோ என்றும் உதயசிம்மன் பயந்தான். அதே நேரம் வீராவின் நம்பிக்கையையும் வலிமையையும் பார்த்து உதயசிம்மனுடன் நின்ற பல உள் சீடர்களின் முகங்கள் இருண்டு போயின. இவன் இன்னும் ஆதிசக்தி ஆசிரமத்தோட சீடனா கூட மாறல. தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சு ஆதிசக்தி ஆசிரமத்துல நுழைஞ்சாலும் அவன் அப்பவும் ஒரு வெளிப்புற சீடராதான் இருப்பான். அப்புறமும் எப்படி உள் சீடர்கள் குழுவுக்கு முன்னாடி இவ்வளவு திமிரா நடந்துக்கிறா என்று நினைத்த அவர்கள் அனைவரும்
அவனை அடித்து பாடம் கற்பிக்க விரும்பினர். ஆனால் அவர்கள் யாரும் யோசிக்காமல் முன்னேற விரும்பவில்லை. எனவே அவர்கள் அனைவரும் மித்தூனை அவனது கட்டளைக்காக காத்திருப்பது போல் பார்த்தார்கள். எல்லோரும் தன்னை பார்ப்பதை பார்த்த மிதுன் பெருமையுடன் சிரித்தான். பின் உதயசிம்மனிடம், உதயா, சுந்தர தேசத்தோட இந்த நாய் கொஞ்சம் ஆபத்தானதாவும் தொந்தரவாவும் தெரியுது. நீ எதுக்காக காத்திருக்க? போய் அவனை கொல்லு என்றான். இந்த முறை மிதுன் பேச்சை தட்டாத உதயசிம்மன் உடனடியாக வீராவுடன் சண்டையிட தயாரானான். அந்த நேரத்தில் ஆதிசக்தி ஆசிரமத்திற்குள்ளிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வருவது தெரிந்தது. ஒரு பறக்கும் தேர் அவர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த தேரில் தங்க கவசம் அணிந்த 2 பேர் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அந்த பகுதியை காவல் காப்பவர்கள். ஜாக்கிரத, அவங்க காவல் படையை சேர்ந்தவங்க என்று கருப்பு உடை அணிந்த ஒரு சீடர் கூறினார். பறக்கும் தேரை பார்த்தது உதயசிம்மனின் முகபாவனை மாறியது. ஆதிசக்தி ஆசிரமத்தின் கடுமையான விதிகளின்படி சீடர்களுக்கு இடையே சண்டையிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆதிசக்தி ஆசிரமத்தில் ஏராளமான சீடர்கள் இருந்ததாலும் அனைவரும் போர்க்கலையை நன்கு அறிந்திருந்தாலும் சண்டைகளை முற்றிலுமாக தவிர்க்க முடியவில்லை. பாதுகாப்பு படையினரால் பிடிபடாமல் இருக்க தங்களுக்குள் சண்டையிடும் போதும் கூட அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அனைத்து சீடர்களும் அறிந்திருந்தனர். பாதுகாப்பு படையை சேர்ந்த இருவரும் கூட்டத்திற்கு மேலே இருந்ததால் உதயசிம்மனாலும் அவனது நண்பர்களாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. தற்போதைய சூழ்நிலையை அறிந்த மிதுன் வீராவை நக்கலாக பார்த்துவிட்டு உதயசிம்மனின் தோளில் தட்டிக் கொடுத்து கைகளை முதுகுக்கு பின்னால் வைத்துக் கொண்டு முன்னால் நடந்தான். உதயசிம்மனும் வீராவிடம், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். ஆனா இப்ப நீ அரச தலைநகருக்கு வந்திருக்க. நீ ஆதிசக்தி ஆசிரமத்துல சேர்ந்தாலும் இல்லனாலும் நீ உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை. நான் இன்னைக்கும் கூட சண்டை போடல, ஆனா தயாராகிற. உன்னை கொல்ற சரியான வாய்ப்புக்காக நான் காத்திருப்பேன். நீயே விஷம் குடிச்சோ இல்லனா மலை மேல இருந்து குதிச்சோ தற்கொலை பண்ணிக்கிட்டா நல்லது. இல்லனா யார் பார்த்தாலும் நடுங்குற மாதிரி ஒரு மரணத்தை நான் உனக்கு தருவேன் என்று எச்சரித்தான். இப்படி வார்த்தைகளால் வீராவை பயமுறுத்தி பார்த்த உதயா மற்ற சீடர்களுடனும் மிதுனுடனும் சேர்ந்து அங்கிருந்து திரும்பிப் போனான். கருப்பு அங்கி அணிந்த சீடர்கள் குழு சென்ற பிறகு தொலைவில் நின்ற அதியன் மெதுவாக வீராவிடம் வந்தான். அவன் வியப்பான துணியில், வீரா, உனக்கு துணிச்சல் ரொம்ப அதிகம்தான். ஏய், வெளிப்புற சீடர்கள் கூட உள் சீடர்களோட குழப்பம் பண்ண நினைக்க மாட்டாங்க. ஆனா இப்படி நுழைவுத் தேர்வுக்கு முன்னாடியே நீ அவங்கள தைரியமா கோபப்படுத்துற. உண்மையிலேயே நீ அதிசயமானவன் தான்ப்பா என்றான். அதியனை தவிர நுழைவுத் தேர்வுக்கு பதிவு செய்த மேலும் சிலரும் வீராவை மெச்சும் பார்வை பார்த்தார்கள். ஆனால் பெரும்பாலானோர் வீரா உள் சீடர்களை தூண்டுவது முட்டாள்தனம் என்று எண்ணினார்கள். அவர்களை பொறுத்தவரை ஆதிசக்தி ஆசிரமத்தில் வீராவின் வாழ்க்கை இனி மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் வீரா ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு தயக்கத்துடன் சிரித்தான். எந்த காரணமும் இல்லாமல் மற்றவர்களை காயப்படுத்த வீரா ஒன்றும் அத்தனை மோசமானவன் இல்லையே. எப்படி இருந்தாலும் ஆதிசக்தி ஆசிரமம் சிறந்த போர் வீரர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறது. எனவே இங்குள்ள சீடர்கள் அபரிமிதமான திறமையை கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்க வீரா ஒரு சிறிய ராஜ்யத்தின் துரோகி என்று அழைக்கப்படுபவன். எனவே தேவையில்லாமல் பிரச்சனைகளில் சிக்காமல் தன் வலிமையை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவதுதான் அவனுக்கு நல்லது. அது மட்டுமின்றி வீரா இன்னும் தனது வாக்குறுதியை மறக்கவில்லை. அவன் தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க வேண்டும். தனது தந்தையின் மரணம் குறித்த எண்ணம் வீராவை மிகவும் தொந்தரவு செய்ததாலேயே கடந்த 4 ஆண்டுகளாக அவனால் சரியாக தூங்க முடியவில்லை. அவனுக்கு போதுமான சக்தியோ வளங்களோ இல்லாவிட்டாலும் பழிவாங்கும் தீ எப்போதும் அவனுள் அணையாமல் எரிந்து கொண்டே இருந்தது. அதியன் அரச தலைநகரில் வசிப்பவர். அரச குடும்பத்திற்குள் நடக்கும் சதித்திட்டங்களை பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்தான். எனவே வீராவின் சோகமான முகத்தையும்
வீராவுக்கும் உதயசிம்மனுக்கும் இடையே நடந்த சண்டையையும் பார்த்தவுடன் அவர்கள் குடும்பத்தில் என்ன நடந்திருக்கலாம் என்று யோகித்தார். எங்கெங்கும் அரச குடும்பத்துக்குள் அதிகார போட்டிகள் நடப்பது ஒரு சாதாரண விஷயம்தான். அதியன் யாருடைய உள் விவகாரங்களிலும் தலையிட விரும்பவில்லை. ஆனாலும் அவன் வீராவிடம் எச்சரித்தான். வீரா, கருப்பு உடை அணிஞ்ச அந்த சீடர்கள்ல அந்த கடைசி ஆள்கிட்ட கொஞ்சம் கவனமாவே இரு என்ன என்றான். கடைசி ஆளா? ஆமா, அவ யாரு என்று கேட்டான். ஏனெனில் மற்ற சீடர்கள் மிதுனை எவ்வளவு மரியாதையுடன் நடத்தினார்கள் என்பதை வீராவும் கவனித்திருந்தார். அவர்கள் அனைவரும் மிதுனின் கட்டளைக்காக காத்திருந்தனர். உதயசிம்மன் கூட மிதுனிடம் தனது மரியாதையை வெளிப்படுத்தினார். அதே நேரத்தில் மிதுன் இது எல்லாம் தனக்கு சாதாரணம் என்று ஒரு ராஜாவைப் போல நடந்து கொண்டார். அதே நேரம் அதியன், நான் தப்பா நினைக்கலனா அவன் அரச தலைநகருடைய உயர்குடி குடும்பங்கள்ல ஒன்னான கலைமான் குடும்பத்தை சேர்ந்தவன் என்றான். உயர்குடி குடும்பமா என்ற வீரா ஆச்சரியத்துடன் கண்களை விரித்தான். அவனுக்கு சட்டென எல்லாம் புரிந்தது. உதயசிம்மன் ஆதிசக்தி ஆசிரமத்தின் உள் சீடனாக ஆனது தலைநகரில் உயர்குடி குடும்பத்தை சேர்ந்த ஒருவருடைய நட்பு இருந்ததால்தான். உண்மையில் உயர்குடி குடும்பங்கள் யவன பேரரசில் பல சலுகைகளை அனுபவித்தன. அவர்களின் சில சலுகைகள் ராஜ்யத்தின் சட்ட புத்தகத்திலேயே கூட எழுதப்பட்டிருந்தன. இருப்பினும் வீரா எந்த ஆபத்துக்கும் முன் மண்டியிடும் மனிதன் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் வரும் எல்லா ஆபத்தையும் முன்கூட்டியே கவனமாக எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை அவன் அறிந்திருந்தான். அரச தலைநகரம் சுந்தர தேசத்திலிருந்து மிகவும் வேறுபட்டது. இங்கே ஒவ்வொரு பொருளின் விலையும் சுந்தர தேசத்தின் விலையை விட 2 அல்லது 3 மடங்கு அதிகம். ஆனாலும் வீராவிடம் அகோரனின் சேமிப்பு வளையம் இருந்தது. அதில் பல மதிப்புமிக்க பொக்கிஷங்கள் இருந்தது. அவற்றில் உள்ள ஆன்மீக கற்களும் மிகவும் மதிப்புமிக்கவை. அதிலுள்ள ஒற்றைக்கல்லை பயன்படுத்தி வீரா தலைநகரின் மிக செழுமையான விருந்தினர் மாளிகையில் கூட தங்கலாம். ஆனால் அவன் ஒரு சாதாரண விருந்தினர் இல்லத்தில் தங்க முடிவு செய்தான். இரவில் வீரா படுக்கையில் ஏறி விளக்கின் தீயை அணைத்துவிட்டு பத்மாசனத்தில் உட்கார்ந்தார். அவனுக்கு இன்னும் தூங்கும் எண்ணமே இல்லை. எனவே சேமிப்பு வளையத்திலிருந்து தெரியாத உலோகத்தாலான ஒரு சிவப்பு சுத்திகளை வெளியே எடுத்து அவன் முன் வைத்தார். வீராவின் ஆன்மா பரிமாணத்திலிருந்து நவநாக சக்தி பீடத்தின் புனித வெள்ளை நெருப்பு தானாகவே வெளியே வந்து நரக வாளை உறிஞ்சி பாம்பின் செதிலின் சக்தியை எழுப்பியது. இதனால் வீராவின் வலிமை கணிசமாக அதிகரித்தது. அப்படி பார்த்தா வீரா மற்ற பாம்பு செதில்களின் சக்தியையும் எழுப்பினார். அவனது வலிமை பன்மடங்கு அதிகரிக்கும். இதுவரை வீரா மற்ற பாம்பு செதில்களை எழுப்ப அவசரப்படவில்லை. ஆனால் உதயசிம்மனை சந்தித்த பிறகு இப்போது ஆதிசக்தி ஆசிரமத்தில் அனுமதி பெறுவது தான் நினைத்ததை விட கடினமாக இருக்கும் என்பதை வீரா உணர்ந்தார். இது வீராவுக்கு மிக முக்கியமான நேரம். சிக்கலிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வீரா தனது வலிமையை அதிகரிக்க வேண்டியிருந்தது. அதனாலேயே இந்த சுத்தியலை எடுத்தார். பின் அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்த வீரா கண்களை மூடிக்கொண்டு தியானிக்கத் தொடங்கினார். அவன் ஆன்மா பரிமாணத்தில் இருந்த நவநாக சக்தி பீடத்துடன் தொடர்பு கொள்ள முயன்றான். புனித வெள்ளை நெருப்பு அகோரனின் குகையில் தானாகவே தோன்றியது. பின் நரக வாளை உருக்கி அதன் சக்தியை உறிஞ்சிக் கொண்டது. அதனாலேயே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்துவிட்டு புனிதமான வெள்ளை நெருப்பை எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தான். இந்த புனிதமான வெள்ளை நெருப்பு திரும்ப தோன்றுமா தோன்றாதா என்று வீரா தன்னைத்தானே நிச்சயமற்றவனாக கேட்டுக்கொண்டார். வீராவின் ஆன்மாவின் பரிமாணத்தில் இருந்த நவநாக சக்தி பீடம் அமைதியாக மிதந்து கொண்டிருந்தது. அதில் புனிதமான வெள்ளை நெருப்பின் தோற்றத்தையோ வருகையையோ குறிக்கும் எந்த அசைவும் இல்லை. அதை கண்டவன் தன் ஆன்மா மூலம் மெதுவாக பீடத்தை எழுப்ப முயன்றார். ஆன்மா பரிமாணத்திலிருந்த பீடத்தை 2 முறை சுழற்றினார். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. இதை பார்த்து பெருமூச்சு விட்டவன், இந்த பீடத்தோட ரகசியம்தான் என்ன? இது எப்படி விழிச்செழுது
என்று தனக்குள்ளேயே கேட்க ஆரம்பித்தார். வீரா இதுவரை படித்த எந்த சித்தாந்த புத்தகத்திலும் இந்த நவநாக சக்தி பீடத்தை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. அதனால் இனி அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை வீராவே தான் கண்டுபிடிக்க வேண்டும். பின் வீரா ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து தனது மனதிலிருந்த அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் நீக்கிவிட்டு பீடத்தில் கவனத்தை செலுத்தினார். அவனது ஆன்மாவும் அந்த பெரிய பீடத்தின் முன் நின்றது. முன்பு போலவே 9 தெய்வீக பாம்புகளின் சிலைகளில் நீல பாம்பின் கண்கள் மட்டுமே திறந்திருந்தன. அந்த தெய்வீக பாம்பு தன்னை பார்த்து கொண்டிருப்பது போலவே வீரா உணர்ந்தார். சிறையில் இருந்தபோது தெய்வீக நாகத்தின் பார்வையை கண்டே தனது ஆன்மா நடுங்கியதை எண்ணிய வீராவுக்கு இதற்கு மேல் என்ன செய்வது என தெரியாமல் சோர்வாக இருந்தது. ஆனால் இதில் வீரா அறியாத விஷயம், அப்போதே இந்த பீடம்தான் அவனது ஆன்மாவை சுத்திகரித்தது என்பதுதான். அதனால்தான் அவன் ஆன்மாவின் வலிமையும் அதிகரித்திருந்தது. இப்போதும் கூட அந்த நீல நிற தெய்வீக நாகத்தின் பார்வைக்கு முன் நின்ற வீரா ஒரு பெரிய மலையின் அடியில் நசுங்குவது போல கடும் அழுத்தத்தை உணர்ந்தான். அவனது மூச்சு பலமாக கனத்தது. இது எல்லாமே அந்த தெய்வ நாகத்தின் பார்வை சக்தியால் தான் நடந்தது. வீராவின் ஆன்மா அந்த தெய்வ நாகத்தின் சக்திக்கு எதிராக நிற்கக்கூட முடியாத அளவு மிகவும் பலவீனமாக இருந்தது. அதனால் அந்த தெய்வீக நாகத்துடன் தொடர்பு கொள்ளும் வழியை வீரா கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாகிவிட்டது. வலிமை மிக்க தெய்வீக நாகத்தின் தாங்க முடியாத ஆற்றலுக்கு முன்னால் வீரா ஒரு தூசி துகள் போல உணர்ந்தான். அவன் அந்த நாகத்தின் சிலைக்கு அருகில் சென்றான். ஆனால் அவன் நெருங்க நெருங்க அவனுக்கு அழுத்தம்தான் அதிகமாகியது. விலகிச் செல்ல வேண்டும் என்ற தூண்டுதலை எதிர்க்க அவன் கடுமையாக போராடினான். இல்ல, நான் நிறுத்த விரும்பல, இன்னும் கொஞ்சம்தான் என்று வீரா தனது முழு மன உறுதியையும் பயன்படுத்தி முன்னேறினான். தெய்வீக நாகத்தின் சிலையை நெருங்க நெருங்க அழுத்தம் ஒவ்வொரு அடியிலும் அதிகரித்துக் கொண்டே சென்றது. அது அவனை மிகவும் மெதுவாக்கியது. ஒரு சதுப்பு நிலத்தின் வழியாக நடப்பது போல உணர்ந்தான். தெய்வீக நாகம் கொடுத்த அழுத்தத்தால் வீராவின் கால்கள் நடுங்கத் தொடங்கின. இருப்பினும் அவனது கண்களில் உறுதியான தீப்பொறி தெரிந்தது. மேலும் அவனது மன உறுதி அவனை முன்னோக்கி நகர்த்த தூண்டியது. நிறைய முயற்சிக்கு பிறகு வீரா இறுதியாக தெய்வீக நாகத்தின் முன் வந்து அதன் தலையிலிருந்த நாகமணியை மெதுவாக தொட்டான். உடனடியாக அந்த 9வது நாகத்திடமிருந்து ஒரு சீரல் சத்தம் கேட்டது. நவநாக சக்தி பீடம் மெதுவாக சுழலத் தொடங்கியது. திடீரென பீடத்திலிருந்த அமைதியான புனிதமான வெள்ளை நெருப்பிலிருந்து வெள்ளை சுடரின் ஒரு சிறிய பகுதி மட்டும் பிரிந்து வீராவின் உடலிலிருந்து வெளியே வந்தது. அதைக் கண்டு பெருமூச்சு விட்டவன், ஒரு வழியா நான் அதை எழுப்பிட்டேன் என்றான். வீராவால் அனைத்து நாகத்தையும் எழுப்ப முடியுமா? வீராவை பழிவாங்க உதயசிம்மன் என்ன செய்வார்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.